நாம் யாவரும் தலைகளை வணங்கி ஜெபிக்க கடவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் கண்ணின் மணி போல காத்து உம்முடைய வழிகளை எங்களுக்கு காண்பித்து நடத்தி வருகிற ஒவ்வொரு தயவிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த உம்முடைய நல்ல நாளிலே நீர் எங்கள் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் பிரசன்னத்தினாலும் எங்களை மூடிக்கொள்வீராக. கர்த்தாவே, வெளியில் இருக்கிற சத்தங்களை அல்ல, உள்ளுக்குள் இருக்கும் அந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கத்தக்கதாய் எங்கள் மீது நீர் கிருபையாய் இருந்து எங்களை நடத்துவீராக. கர்த்தாவே, நாங்கள் மாம்சமும் எங்கள் மாம்சத்தில் நன்மை ஏதும் வாசமே இல்லாதபடிக்கு நாங்கள் அப்பிரயோஜனமானவர்களாய் நாங்கள் இருக்கும் பட்சத்தில் கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னம் ஆவீராக. உம்முடைய நல்ல வெளிச்சமுள்ள பாதைகளை எங்களுக்கு காண்பித்து நடத்துவீராக. எங்களுடைய எல்லா பலவீனங்களுக்கும் மத்தியிலும் கர்த்தாவே, உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படிக்கு நீர் எங்கள் மீது கிருபையாய் இருந்து நடத்துவீராக. இந்த நாளிலும் இந்த ஜெபத்தின் வேலைகள், ஆராதனை வேலைகள், வேத செய்தி எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. உம்முடைய வார்த்தையை தந்து இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் எங்களை நீர் ஊன்ற கட்டுவீராக. நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நிலைத்திருந்து இன்னும் அதிகமான ஆண்டவரே தேவ அன்பை பெற்று ஜீவிக்கிற நல்ல முன்மாதிரியான சீசர்களாய் நிலைநிற்க எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. தொடர்ந்து நடத்துங்க, நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. பாடல் எண் 458. நாம் மெய்யான தெய்வத்தை வணங்கி வருகிறதுனால அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல. மெய்யான தெய்வத்தின் ஒரு பங்கு என்னென்னா, உலகம் இம்மைக்குரிய மறுமைக்குரிய எல்லா காரியங்களிலுமே தேவன் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒருத்தர் மாத்திரமே நம்மளுடைய எல்லா காரியங்களுக்கும் உதவி செய்கிற கண்மலையாக இருக்கிறார். இந்த 458வது பாடலை எடுத்துக்கொள்வோம். பாடல் புத்தகங்கள் வைத்திருக்கிற சிறு பிள்ளைகள் அதை விரித்து வைத்து அந்த பாடல் வரிகளை பார்த்து படிங்க, சேர்ந்து படிங்க. எடுத்துக்கொள்வோம். 458. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே அதில் சொல்லியிருப்பார், எல்லா தீமைக்கும் விலக்கி காத்திரலும் அப்படின்னு சொல்கிற பகுதியில் அநேக தீமைகள், நாம் பாவத்திலையும் நல்லது தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம் விழுந்து விடக்கூடிய அநேக தீமைகள் நம்மளை சூழ்ந்து வந்திருந்தாலும் அதில் நாம் விழுந்து விடாதபடிக்கு தேவன் தம்முடைய கரத்தினால் நம்மளை தூக்கி எடுக்கிறார். இன்றைக்கி அநேக தீங்குகளிலிருந்து பாதுகாக்கிற முதல் பகுதி கொரோனா போன்ற எல்லா காரியங்களிலிருந்து நம்ம காக்கிற தேவன், அவர் எனது ஆத்மாவை அனுதினம் காத்துடுவார். இந்த ஆத்மாவில் சேரக்கூடிய எல்லா கரைகளிலிருந்தும் எல்லா தீய குணங்களிலிருந்தும் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா சுயத்தின் வழிகளிலிருந்தும் இந்த ஆத்மா கெட்டு போயிடாதபடிக்கு அவர் நம்மளை பாதுகாத்து வர்றது தான் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. இப்படிப்பட்ட பாதுகாப்பு அநேக ஜனங்களுக்கு கிடைக்கிறதில்ல. நம்முடைய ஆத்மாவை அவ்வளோ சுத்தமாக காத்து கொள்ளவும் ஆவிலையும் மாம்சத்துலையும் அசிசி நீங்க காத்து வருகிறாரே, அந்த தயவை நினைத்து அந்த கண்மலை, அப்படிப்பட்ட கண்மலை என்றைக்கும் அதுக்கு உதவி செய்கிற கண்மலையாக இருக்கிறதுனால அந்த 3வது சரணத்தை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார்.
கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். நாம் அவர் எழுந்து நின்றாண்டை துதித்து அவரை ஸ்தோத்திரித்து அவரை மையப்படுத்தி ஆராதிக்க கடவோம். புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை என்னவென்று சொன்னால், டு நோ காட், தேவனை அறிவது தான். அதை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது அவர் கூறுவார், எங்களுடைய ஐக்கியம் என்று கூறுவார். தட்ஸ் கரெக்ட். ஆண்டவர் கூறும் பொழுது, ஒன்றாண்டு மெய்தேவனாகி உம்மையும் நீ அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று அதை கூறுவார். அவரை அறிகின்ற அறிவு என்று சொல்வது வெறும் வெளிப்பாடு மாத்திரமல்ல. தட் இஸ் எ பிகினிங். அது ஆரம்பம். இதா யாருக்கு குமாரனை வெளிப்படுத்துகிறாரோ அவனுக்கே வெளிப்படுத்துகிற சீமோன் பேதுருக்கு அங்கே மெய்யாவே பேதுரு, நீ ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீ சொன்ன இந்த வார்த்தை நிமித்தம் அதை பிதாதான் உனக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று கூறுவார். ஆகவே அந்த சூழ்நிலையில் பேதுரு முழு வளர்ச்சி அடைந்தான் என்பது இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் ரிவீல்டு, வெளிப்படுத்தப்பட்ட பகுதி தான். வெறும் வெளிப்பாடு என்பது மாத்திரமே நிறைவு என்பது அல்ல. அந்த வெளிப்பாட்டிற்கு பிறகு தொடர்ந்து வருகின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறதே, அதற்கு அந்த வாழ்க்கையில்தான் we know God, தேவனை நெருக்கமாய் அறிந்து கொள்கிறோம். க்ளோஸ் பை, மிக நெருக்கமாய் கணவன் மனைவியை அறிந்தான் என்று சொல்கிறது போன்று சச் அ க்ளோஸ்னஸ், நெருக்கத்தை அவன் அடைகிறான். அல்லது அப்போஸ்தலனாகி அந்த யோவான் சொல்லும் பொழுது we fellowship with God, தேவனோடு கொண்ட அந்த ஐக்கியத்தை நாம் பெறுகிறோம். ஆகவே அந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து அவர் கூறும் பொழுது, அந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் கூறுவார், அந்த புதிய உடன்படிக்கை நான் இஸ்ரேல் ஜனங்களோடு குடும்பத்தாரோடு செய்யும் புதிய உடன்படிக்கை. தட்ஸ் ரைட். அந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்கின்ற ஜனங்களுக்கு பெயர் என்ன தெரியுமா? தே ஆர் த ஃபேமிலி ஆஃப் காட். இஸ்ரேல் குடும்பம் என்று பெயர். தட்ஸ் அ ஃபேமிலி ஆஃப் காட். ஸோ எப்படி ஒரு பூர்வ உலகத்தை அவர் அளித்த பொழுது காட் ஒரு ஃபேமிலி அங்கே இருந்தது. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் ஆகிய அந்த 8 பேர். ஸோ தட் ஃபேமிலி வாஸ் சேவ்ட். அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதை போலவே சபையும் ஒரு பிழையை போல் தான். இந்த பிழையிலே இருக்கக்கூடியவர்கள் how many numbers என்பதெல்லாம் ஒரு நாளும் இல்லை. எத்தனை ஆராதனை நடத்தினால் என்பதெல்லாம் இல்லவே இல்லை. தேர் அந்த பேழையிலே அந்த சபையிலே இருப்பவர்கள் ஆர் தே ஃபேமிலி ஆஃப் காட்? தேவனுடைய குடும்பத்தார வாழ்கிறார்கள். காட்ஸ் ஃபேமிலி, அதுதான் முக்கியம். அவர்கள் அந்த புதிய உடன்படிக்கையினுடைய பங்கிற்கு பாத்திரர்கள். ஆகவே அந்த புதிய உடன்படிக்கை அவர் கூறும் பொழுது அவர் 3 பாயிண்ட் தான் நாங்கள் பிரதானமாக அங்கே அவர் சொல்லுவார். என்ன அவர் சொல்லுவார்? என்னுடைய பிரமாணங்களை அந்த 10ஆம் வசனத்திலே இந்த குடும்பத்தாரோடே நான் பிரமாணங்களை மனதில் வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அதை நான் எழுதுவேன். நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அவருக்கு சொந்தம் என்று நீங்கள் வராத பட்சத்தில் உடன்படிக்கை என்பது சாத்தியமில்லை. யாருக்கு அவர் தம்முடைய பிரமாணங்களை மனதிலே வைத்து இருதயங்களில் எழுதுவார்? எல்லோருக்கும் வருகிறவர் போகிறவர்களுக்கெல்லாம் எழுதுவார் என்பது இல்லை. சொந்த ஜனம், அவருடைய சொந்த ஜனமாக இருப்பவர்களுக்கு தான் அதை எழுதுவார். அலாஸ்க் த கொஸ்டின், அது ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஆர் இது ஹிஸ் ஓன் பீப்புள்? அவருடைய சொந்த ஜனந்தானம். நான் அவருடைய தேவனாக இருப்பேன், அவர்கள் என் சொந்த ஜனம் என்று பங்கிற்கு உரியவர்களாய், வெதர் ஹீ இஸ் யுவர் காட், உங்கள் தேவன் தானா? அண்டு கேன் யூ சே, நீங்கள் சொல்ல முடியுமா, ஐ ஆம் ஹிஸ் ஓன் பீப்புள், சொந்த ஜனம். எத்தனையோ சூழ்நிலையின் மத்தியிலே நான் போகும் பொழுது சில குறிப்பிட்ட ஒரு பாவத்தை எதிர்நோக்குகிற இடமாக இருந்தாலும் சரிதான், அல்லது கவலை ஆட்கொள்கின்ற இடமாய் துன்பத்தினுடைய மத்தியிலே போகிற இடமாக இருந்தாலும் சரிதான்,
லார்ட் ஐ மே நாட் யுவர் ஓன் சைல்டு, நான் உங்களுடைய சொந்த ஜனம் அல்லவோ, ஹவு கேன் ஐ இந்த நேரத்தில் நான் கவலையை கொள்ளலாம்? யூ ஆர் மை காட், நீ என் தேவனாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய அற்ப உலகத்தினுடைய கவலை எப்படி நான் ஆட்கொள்ளலாம்? நோ, ஐ வில் நாட் ஃபியர். நான் இதற்காக நான் பயப்பட போவதில்லை, கலங்கப் போவதில்லை. ஏனென்றால் யூ ஆர் மை காட், ஐ எம் யுவர் ஓன் பீப்புள், உன் சொந்த ஜனம், உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். ஹவு கேன் ஐ சின்? எப்படி நான் இப்பொழுது பாவம் செய்யலாம்? நோ நோ, ஐ கேன் நாட் டூ சின். என்னால் பாவம் செய்யல. பிகாஸ் ஐ எம் யுவர் ஓன், உமக்கு சொந்தம். யூ ஆர் மை காட், நீ என் தேவனாக இருக்கும் பொழுது ஹவு கேன் ஐ சின்? எப்படி நான் பாவம் செய்ய முடியும்? என்றெல்லாம் அந்த உணர்வு மேற்கொண்டிருப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஐ எம் இந்த நியூ கவனன், அவர் ஏற்படுத்தி வைத்த அந்த புதிய உடன்படிக்கையிலே அவரோடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு செய்த உடன்படிக்கை அல்லவோ என் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். அதுபோன்று பங்கை நீ இழந்து விட்டீர்கள் என்றால், உடன்படிக்கை முறிந்து விட்டது என்றால், எவ்ரி திங் இஸ் கான், எல்லாம் போய்விட்டது என்பதுதான். கணவன் மனைவி என்ற அந்த உறவிலே கூட உண்மையுள்ளவர்கள் அநேகர் இல்லை. மனைவி கணவனுக்கு செய்த உடன்படிக்கைகளை நிலைத்திருக்கிறாளா என்பது இல்லை. கணவன் மனைவிக்கு செய்த உடன்படிக்கைகளை நிலைத்திருக்கிறானா என்பதும் இல்லை. அவர்கள் பிள்ளைகளை பெற்றிருந்திருப்பார்கள், 60 வரை வாய்ந்திருப்பார்கள், அவர்கள் நீண்ட வாயிலையும் பெற்று அவர் மறைத்திருப்பார்கள். ஆனால் they have lost that covenant, அந்த உடன்படிக்கை எங்கோ இழந்து போய்விடுகிறார்கள். they don't respect the husband, கணவனை மதிப்பதில்லை. அந்த கணவன் மனைவி அவன் அன்பு கூறுவதில்லை. as a covenant, ஆண்டவர் எபேசியர் 5 சொல்லப்பட்ட அந்த கவனன், புருஷர்களை உங்களுடைய சொந்த மனைவியை கிறிஸ்து அன்பு கூர்ந்ததை போல் அன்பு கூறுங்கள் என்ற அந்த கவனன் தே லூசிட். அவர்கள் அந்த மனைவியை பார்த்து, மனைவியரை உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், வேறு யாருக்கும் கீழ்ப்படிவதை பெருசாக வைத்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் சொந்த கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? ஹுசூர் யாராக இருந்தாலும் உபயோகியும். பட் அஃப்கோர்ஸ் இந்த லார்ட், கர்த்தருக்குள் கீழ்ப்படி வேண்டும். தாறுமாறாய் போகிற வாழ்க்கைக்கு கை கொடுப்பதற்கு என்று அல்ல. பட் ஒபேவர் ஹஸ்பண்ட் என்று சொல்லி அந்த கமனண்டை தே லாஸ்ட் இட் சம்வேர் எல்ஸ். என்றைக்கோ அவர் இழந்து போய்விட்டு தே லிவ் எ புரோக்கன் லைஃப், ஒரு உடைந்த அல்லது கவனண்ட் உடன்படிக்கை அறுத்து போட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள். பட் தே சே தேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், தட் நாட் குட் திங். அது போன்றது அல்ல. ஜீவனில் தேவனுடைய சபையிலும் அப்படி நடக்க முடியுமா? எஸ், அதுபோன்று அவர்கள் சபையில் இருப்பதை போல் இருந்து கொண்டே தே ஹேவ் லாஸ்ட் த கவனன்ட். அப்பம் விற்க கூட செய்வார்கள். துணிகரமாய் அப்பம் விட்டவர்களை குறித்து நான் வருத்தமடைந்திருக்கிறேன். இப்படிலாம் துணிகரமாய் அப்பம் விட்டு ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு அதை குறித்து ஒரு யோசனை கூட இல்லாமல் வாழ்கிறார் என்று காணும்போது, ஹூ ஆர் தீஸ் பீப்புள்? இந்த ஜனங்கள் யார்? உண்மையிலேயே தேவனுடைய குடும்பத்தார் அல்லவோ இல்லையோ, அவர்கள் தேவனோடு உடன்படிக்கையும் செய்யாததானோ என்றெல்லாம் எண்ணினாலும், ஒன் திங் இஸ் கிளியர், ஒரு காரியம் தெளிவாக இருக்கிறது. தே ஹவ் broken their covenant with the Lord. கர்த்தரோடு கொண்டிருக்கிற உடன்படிக்கையை முறித்து கொண்டார்கள். அது ஒன்று தான் நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆகவே அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது, சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும், அவர் சொல்கின்ற அந்த முதல் பகுதி என்னவென்றால், சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். அல்லேலூயா. ஒன்றோடு ஒன்று பிணைந்தது தான் அந்த புதிய உடன்படிக்கை. அவருடைய கற்பனையை அவருடைய மனதிலே வைத்து இருதயத்தில் அவர் எழுதும் பொழுது, ஸ்திரீ விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்பதை விட அவருடைய இருதயத்திலும் விபச்சாரம் செய்யக்கூடாது என்ற அந்த பங்கை இருதயத்தில் எழுதி அங்கே விபச்சாரம் செய்வதில்லை. அதில் தான் அவர்கள் அந்த பிரமாணத்தில்தான் வருவது போல் அங்கே இருந்தாலும், இங்கே கீழே இருக்கிற என்னவென்றால் நோ காட், தேவன் அறிவார்கள். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்தது தான். அவர்கள் கர்த்தரை அறிகின்ற அறிவிலே வளர்கிறார்கள். அந்த இரண்டாவது பகுதியை தாண்டி என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் அயலானுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அயலானுக்கோ அல்லது ஒருவன் தன் சகோதரனுக்கோ பொதிக்க வேண்டியதில்லை. ஏன் அவர்கள் அடுத்து மூன்றாவது முடிவான பகுதி என்னவென்றால், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கையாக இவ்வாறு அவரை ஏற்படுத்தினார். ஆகவே இது போன்று இந்த 2 பகுதியை நீங்கள் பாருங்களேன். பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அடுத்ததாக அவர்கள் இருதயத்தில் வைத்து, அவருடைய மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுகிறார். இரண்டாவது என்ன? அவர்களுடைய அநியாயங்களை நான் கிருபையை மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று அவர் கூறுகிறார். புதிய உடன்படிக்கையினுடைய
இந்த இந்த 2 முக்கியமான பகுதியில்தான் நாம் கர்த்தரை அறிந்து கொள்கின்ற சிலாக்கியத்தை நாம் பெறுகிறோம். என்ன இந்த சிலாக்கியம்? அவர் சொல்ல வேண்டும், நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவருடைய பாவங்களை, அக்கிரமங்களை, டிரான்ஸ்கிரஷன், அவளுடைய தவறி விழுந்த அந்த சில பகுதிகளை அல்லது பிரமாணங்களை மீறின அந்த பகுதிகளை ஐ வில் ஃபர்கிவ், நான் அவர்களை மன்னித்து அதை நினையாமல் இருந்து ஐ வில் ஹவ் ஃபெலோஷிப் வித் தம், அவளோடு ஐக்கியமாக இருப்பேன் என்பதுதான். எனவே புதிய உடன்படிக்கையுடைய சென்ட்ரல் பாயிண்ட் என்னவென்றால், மத்திய பகுதி என்னவென்றால் காட், தேவன் என்பதுதான். நீங்கள் கர்த்தரை அறிய வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் நோ காட் ஃபர்ஸ்ட், தேவனை அறிய வேண்டும். அவரை அறிவதுதான் மேலான காரியம். நீங்கள் கர்த்தரை அறிகின்ற அந்த அறிவிலே வளர வேண்டும் என்று சொன்னால் அவர் கொடுத்த பிரமாணங்களை இருதயத்திலே கைக்கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தரை அறிந்த ஜனமாக இருந்தால் உங்களுடைய உடன்படிக்கை வாழ்க்கையிலே சில தவறுகள், அநியாயங்கள், டிரான்ஸ்கிரஷன், சில காரியங்களை மீறுதலாய் எல்லையை தாண்டி நீங்கள் சென்றதை போல் சில சென்றிருக்கக்கூடும், தவறு செய்திருக்கக்கூடும். உடனடியாக நீ ஆண்டவரிடத்தில் திரும்பி இருந்திருக்க வேண்டும். த சென்ட்ரல் பாயிண்ட் காட், தேவனிடத்தில் திரும்பி இருந்திருக்க வேண்டும். அவரிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்திருக்க வேண்டும். அவர் உங்களை, நான் உன்னுடைய அக்கிரமத்தை நான் மன்னித்தேன், உன் மீறுதலை நான் நினைக்கப் போவதில்லை சென்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். அப்படி உங்களுக்கு அவர் சொல்லியிருந்து அவர் சொல்லுவார், அதை நான் திரும்பவும் நான் நினைக்க மாட்டேன் என்று அவர் சொல்கின்ற அந்த பகுதியானது ஆல்மோஸ்ட் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற பகுதி. பாவத்தை செய்வதல்ல, சில தவறுகளை நாம் செய்துவிடுகிறோம், பிழை செய்துவிடுகிறோம், உடனே போய் அறிக்கை செய்கிறோம், ஆண்டவரிடத்திலே போகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் புதிய உடன்படிக்கை சகோதரன், புதிய உடன்படிக்கை சகோதரி என்று சொல்கிறவர்கள் அவர்கள் இஸ்ரவேல் தேவனுடைய குடும்பத்தார். அது தேவன் அவருடைய தேவனாகவும் அவர்கள் தேவனுடைய சொந்த ஜனமாக இருக்கிறபடினால் எவ்ரிதிங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஹீம், அவரை சுற்றியே வந்திருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 51ஆம் அதிகாரத்திலே தாவீதை குறித்து நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அவன் தேவனுக்கு பிரியமான, தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமுள்ள தாசன் என்று வந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன நடந்தாலும் ஹி வில் கோ டு காட், தேவனிடத்திலே செல்வான். தேவனை மையமாய் வைத்த இந்த தாசனை போல் எல்லா பரிசுத்த தாசர்களும் இருக்கிறார், மிக மூன்று திரளான சாட்சியில் இருக்கிறாள் என்று இருந்தாலும் அவருடைய இருதயத்திற்கு நெருங்கி வந்தவன் என்று சொல்கின்றது காரணம் என்னவென்று தெரியுமா? எதற்கு எடுத்தாலும் ஹி வில் கோ டு காட், தேவனிடத்தில் செல்வான். என்ன நடந்தாலும் ஹி வில் கோ டு காட், உடனே தேவனிடத்திலே அவன் செல்வான். அவரிடத்தில் தான் தன்னுடைய அறிக்கைகளை அவன் கூறுவான். எதையும் அவரோடு தான் வைத்து கொள்வான். ஆகவே மோசமான ஒரு பாவம் நடந்த பொழுதும் கூட ஹி இமிடியட்லி வென்ட் டு காட், அதை உணர்த்தி வைக்கப்பட்ட அடுத்த கணத்திலே ஹி வென்ட் டு காட், தேவனிடத்தில் போனான். யூதாஸ் காரியத்திற்கும் பேதுருவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? பேதுருவை குறித்து ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார், பேதுரு நீ கற்பாரை, நீ என்னை அறிந்திருக்கிறாய், நீரே மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நீ அந்த அறிவை பெற்றிருக்கிறாய், என்னை உனக்கு வெளிப்படுத்தினது என்னுடைய பிதாதான் என்று அவர் சொல்லிவிட்டார். யூ ஆர் ஏ ராக், கற்பாரை என்று அவர் சொன்னார். அது என்னவென்றால் நோயிங் காட், தேவனை அறிவதிலே ஹி வாஸ் எ ராக். அப்படி அவன் உறுதிபட நின்றவனாக இருந்தான். கர்த்தரை அறிகின்ற அந்த அறிவிலே அவன் ஹி வாஸ் எ ராக், உறுதிபட இருந்தான். ஆகவே அவன் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த அந்த பகுதியை எக்ஸ்பிளிசிட் பண்ணி அது விரிவாய் நாம் பார்க்கும் பொழுது யூதாஸ் காரியத்தை போல் கூட இல்லை, மோசமாய் அவன் சொன்னான். யூதாஸ் காரியத்தை அவன் முத்தத்தால் கட்டி கொடுத்தான், மறைந்து போனான். வேறொன்றும் அவன் செய்ததாக ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இவரா ஐ டோன்ட் நோ, இவனுக்கு தெரியாதே, இல்லை ஒன்று பார்த்தது போல் இல்லவே இல்லை என்று அவர் சத்தியம் செய்கிறான், சத்தியம் செய்து கொடுக்கிறான். ஐ டோன்ட் பிலாங் டு, அவர் உரியவன் அல்லவே அல்ல என்று சொல்கிறான். இத்தனை காரியமாக யூதாஸ் காரியத்திற்கு இருந்தது இல்லை. அவன்
முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். ஹி டிஸப்பியர், மறைந்து போனான். அவன் ஒன்றும் பெரியதொரு காரியத்தை அவன் செய்யவில்லை. ஜஸ்ட் துரோகியாக இருந்து அவன் காட்டி கொடுத்தான். அஃப்கோர்ஸ் அவன் துரோகியாக இருந்து காட்டி கொடுக்குறான். ஹி டிஸப்பியர். ஆனால் இந்த பேதுருவை பாருங்கள், பேதுரு இவ்வளவு சொல்கிறான். அத்தனை சொல்லியும் நடந்த காரியம் வித்தியாசம் என்னவென்றால், ஹி நோ காட். பேதுரு கர்த்தரை அறிந்தவன். யூ ஆர் எ ராக். நீ கண்மலையாய கிறிஸ்துவோடு நெருங்கின சம்பந்தம் கொண்டவன். ஆகவே இந்த சபையில் மேல் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று அவர் சொன்னதெல்லாம் கர்த்தரை அறிந்த ஜனங்களை கொண்டுதான் சபையை கட்டுகிறார். they should know God. தேவனை அறிந்திருந்திருக்க வேண்டும். அவர்கள் வெறும் கூட்டமாய் இருந்துவிட்டு போனவர்களாக இல்லாமல் they must know God. ஆகவே தான் அந்த பேதுருவை பார்த்து, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை என்பது நிரூபணமாகிவிட்டது. அவன் அவ்வளவு பாதாளத்தின் வாசல் திறந்ததை போல் அவனும் இந்த துரோகிக்கு ஈக்குவலாய் அவரை மறுதளித்த செயலை அவன் செய்த போதும் என்னளுக்கு தெரியுமா, அவர் அந்த சன்னகிரி அந்த சங்கத்தில் நின்ற பொழுது அவரை விசாரணையில் வைத்திருந்த அந்த நேரத்தில் அந்த வாசலில் இருந்த அவன் தன்னுடைய குருவை மறுதளித்த அந்த சேவல் கூவின் அந்த நேரத்தில் மறுதளித்த அந்த 3 வேளை கூவி மறுதளித்த அந்த நேரத்தில் he turned to the Lord. கர்த்தரிடத்திலே திரும்பினான் என்றும் கர்த்தர் அவனை திரும்பி பார்த்தார் என்றும் 2 பேர் கண்களும் ஒன்றை ஒன்று சந்தித்ததென்றும் இருக்கிறதே. that is the knowledge of God. அந்த சூழ்நிலையும் he met his Savior. தன் ரட்சகரை அவன் கண்டான். அவனிடத்தில் அவன் திரும்பினான், அவரும் அவனிடத்திலே திரும்பினார். 2 கண்களும் சந்தித்தது. மனம் கசந்து அழுதான். அவனை வைத்து ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தையும் அவனை உறுதிப்படுத்தி அவரை உயிர்த்தெழுந்த பிறகு அவனிடத்தில் வந்து, என்னுடைய ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாய் என்று, லைக் ஹிம் த ஷெப்பர்ட், அவரை போன்ற உள்ள ஒரு மேய்ப்பனாய், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லிற அந்த பங்கை அவனுக்கு அதை ஒப்பு கொடுத்து அந்த அங்கீகாரத்தை அவனுக்கு தந்து அப்போஸ்தலனாய் அவனை மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆகவே வாட் ஆர் ஈவன் த சின், பாவத்தின் செய்த போதிலும் கூட த worst ஒன், யூதாஸ் காரியத்தை விட கேவலம் போல் தோன்றுகிறது இந்த பேதுரு. அப்படி இருந்தாலுமே கூட குயிக்லி சீக்கிரத்திலே கர்த்தரிடத்தில் திரும்புகிறான். கர்த்தருடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார். அவனிடத்திலே கர்த்தரிடத்திலே திரும்பி வந்த எந்த மனுஷனையும் ஒரு புறம்பை தள்ளவே மாட்டார். யூதாஸ் காரியத்தை என்ன செய்தான்னு தெரியுமா? அவன் மனுஷனிடத்திலே ஒப்புரவாவதற்கு சென்று விட்டான். மனுஷனிடத்திலே ஒப்புரவாக போகிறான். மனுஷன், அதுவும் மூப்பர்களும் அங்கே இருக்கக்கூடிய பிரதான ஆசிரியர்கள் செல்கிறான். பரிசேயர்கள் மூப்பர்களும் அடங்கின அந்த சங்கத்திற்கு முன்பாக செல்கிறான். வேண்டாம் இந்த 30 வெள்ளிக்காசு என்று சொல்கிறான். அது ஒன்பா உன்னோடு சேர்ந்து போயா என்று விரட்டி விடுகிறார்கள். தூக்கியே இருந்து விட்டு அவன் போய் நாண்டு கொண்டு அவன் செல்கிறான். திடீ கோ டு காட், தேவனிடத்தில் சென்றானா? இயேசுவிடத்திலே சென்றிருந்தான். எவ்வளவு பெரிய இந்த மறுதளித்த இந்த பேதுருவை விட மோசமானவர்கள் நாம் அல்ல. அப்படியே நாம் மறுதளிக்க போகிறோம் என்று எண்ணீர்கள்? ஐ நெவர் டிட் தட். நான் ஒரு நாள் நான் செய்ததில்லை. அப்படியே கேவலமாய் மறுதளித்து விட போகிறீர்கள். அவ்வளவு மறுதளித்த அந்த கொடிய பாவியாயே அந்த நேரத்தில் he met the Lord. கர்த்தரை சந்தித்தான். அங்கே அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் இயேசுவை மையமாய் கொண்டிருக்கிறதா? கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்வதை மை ஹோல் லைஃப், என் முழு ஜீவியமே கிறிஸ்தவன் தான். முழு கிறிஸ்தவ ஜீவியத்தில் இயேசுவை கர்த்தரை அறிகின்ற அறிவை மையமாய் கொண்டு தான் வாழ்கிறீர்களா? தட் இஸ் த நியூ கவனன், புதிய உடன்படிக்கை. டோன்ட் பிரேக் இட். உடைத்து விடாதீர்கள். நான் அவருடைய சொந்த ஜனமல்லவோ, தவறை செய்தாலும் கூட ஐ வில் கோ டு ஹிம். உடனே நீங்கள் சென்றிருந்தால் அவர்கள் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து மீண்டும் நினையாமல் இருப்பேன் என்ற பகுதியானது என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டில்லை. அது அல்ல, அது தொடங்கி தான் இருந்தாலுமே கூட இட் கண்டினியூஸ். இந்த பேதுருவை போல் உள்ள ஒரு தவறு நடந்தாலும் இட் கண்டினியூஸ். தொடர்ந்து அவரிடத்தில் சென்று கண்ணீர் மல்கி மறுபடியும் அடித்து பாவையாய் என்பதை இறக்கமாயிரும் என்று கேட்டு அவர் உங்களை மன்னித்து கிருபையாய் மன்னித்து உன் அக்கிரமங்களை நான் நினையாது இருப்பேன் என்று அவர் கூறி he will show you the second day. அடுத்த நாளை நல்ல ஒரு பிரகாசமான ஒரு நம்பிக்கையுள்ள நாளை வைத்து மூவ் ஆன்,
மூவ் ஆன் ஃபார்வேர்டு, முன்னால் நடந்து செல் என்று சொல்வார். பின்னாளில் மறந்து என்று அவர் கூறுவார். நான் மறந்து விட்டேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் யுவர் எஸ்டர்டே டிரான்ஸ்கிரிப்ஷன், நேற்று செய்த உடைய மீறுதலை மன்னித்து விட்டேன். ஐ ஒன்ட் ரிமெம்பர். எத்தனை முறை ஆண்டவர் சொன்னார்? ஃபார் மீ ஹி டோல் மீ மெனி 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 டைம்ஸ். எத்தனையோ நான் நடுவே சொல்லியிருக்கிறேன். ஆப்வியஸாக உள்ள பகுதிகளை மாத்திரம்தான் மெனி என்று சொன்னேன். பட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் என் குறைகளை நான் கண்டு நான் புகும்பொழுதெல்லாம் என் பாதங்களில் தூசி ஒன்றும் இல்லாத போல் தோன்றுகிறது. ஆனால் பாதத்தில் தூசி இருப்பதை ஆண்டவர் காண்கிறார், கழுவுகிறார். நோ மோர், இனி ஒன்றும் நான் நினைவேன் என்று சொல்கிறார். மூவ் ஆன், முன்னேறி செல் என்று சொல்வார். மனுஷன் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய இந்த தாற்பயத்தினுடைய மேன்மை அறியாதபடினால் அவன் பாவம் செய்யும் பொழுது, பிழை அவன் தவறு செய்யும் பொழுது, ஹி டிபார்ட் ஃப்ரம் காட், தேவனை விட்டே இந்த யூதாஸ் காரியத்தை போலவே போய்விடுகிறான், நாண்டு கொண்டு சாகிறான். இந்த மிஸ்ட் ஆஃப் த சர்ச், சபையின் நடுவில், அந்த 12 சீசர்கள் நடுவிலே சாகிறான். ஏனென்றால் they don't know God. Perhaps they may know the elder. அந்த யூதாஸ் காரியத்தை மூப்பனிடத்தில் போனதை போல் அவருடைய நற்சாட்சி பெறுவதற்கு, சமரசம் செய்வதற்கு, ஒப்புரவாகிறதுக்கு போகிறான். இந்த 30 வெள்ளிக்காசு என்று சொல்ல போகிறான். அவரும் ஒருவேளை வாங்கியிருந்தால் தட்ஸ் ஓகே, கொண்டா 30 வெள்ளிக்காசு, என் குருவை நான் கட்டி கொடுத்தேன், பரவாயில்லை போ எப்படியாவது போ, அவன் வந்து செத்து போயிட்டானே, நீ போ இந்த ஒரு சொல்லி அனுப்பியிருந்திருப்பார்கள். போதுமா? அதுவா வேண்டும்? டு ஹூம் யூ சுட் ரெக்கன்சைல், யாரிடத்தில் ரெக்கன்சைல் பண்ண வேண்டும், யாரிடத்தில் நீங்கள் ஒப்புரவாக வேண்டும், யாருக்கும் வாழ வேண்டும், யார் உங்களுக்கு பெரியவராக இருக்க வேண்டும்? ஒன்லி காட். தேவனாய கர்த்தரிடத்திலே செய்த உடன்படிக்கை அல்லாமல், நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீ எங்கள் சொந்த ஜனமாக இருப்பேன் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை அல்லாமல் வேறு என்ன வேண்டும்? ஐ வில் ஆஸ்க் யூ, ஐ வில் ஈவன் ஷவுட் தேன். அப்படி நான் சத்தமிட்டு கேட்கிறேன், அவரோடு செய்த உடன்படிக்கையோட வேறு என்ன வேண்டும்? ஐ வாண்ட் நத்திங். வேறு எதுவும் வேண்டாம். இந்த உலகத்தை எந்த மனுஷனை பிரியப்படுத்த வேண்டும்? யாரிடத்தில் போய் ஒப்புரவாகிவிட்டால் சரி என்று நான் இருந்திருக்க வேண்டும்? சரி, நான் கோ டு காட், தேவனிடத்தில் சென்றிருந்திருக்க வேண்டும் அல்லவோ? சென்றிருந்தால் எத்தனை பெரிய பாவமாய் மீறுதலாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார் அல்லவோ? திரும்ப வந்து உங்களை தேற்றியிருப்பார் அல்லவோ? பின்னாளிகளை மறந்து முன்னாளில் நோக்கி ஓடு என்று சொல்லியிருப்பார் அல்லவோ? அக்கிரமலை நீ நினைக்க மாட்டேன் என்று உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார் அல்லவோ? யாருக்கு அதை செய்வார்? those who know God, தேவனை அறிந்தவர்கள். ஐ ஆஸ்க் யூ, நான் சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே, இண்டிவிஜுவலி, தனிப்பட்ட விதத்திலே அவரோடு கொண்ட இந்த ஐக்கியம் என்று இருக்கிறதே, அது இல்லாமல் ஜென்மத்திற்கும் பிறரோடு ஐக்கியம் என்று சொல்வதை நாடினால் அது ஒரு லயன்ஸ் கிளப்பை போல் ஒருவருக்கொருவர் முத்தம் செய்து கொண்டு, ஒருவருக்கொரு கைகுலுக்கி கொண்டு, ஒருவருக்கொரு வாழ்த்து கொண்டு, ஒருவருக்கொரு உதவி செய்து கொண்டு, ஒருவருக்கொரு சிரித்து கொண்டு, ஒருவருக்கொரு உலாவி கொண்டு இருக்கக்கூடிய மனுஷிய ஐக்கியமாய் மாறும். இந்த மனுஷிய ஐக்கியத்திற்கு இந்த உலகத்தில் பஞ்சமே இல்லை. கட்சிகள் இருப்பார்கள், அந்தந்த கட்சியில் இருப்பவன் அப்படி இருக்கிறான். கிளப் என்பது இருப்பாங்க, அந்தந்த கிளப்பில் இருப்பவர்கள் அப்படித்தானே இருக்கிறார்கள். மனுஷியத்தை மையமாய் கொண்ட ஒரு சபை, தேவனை இழந்த சபை. அவர்கள் சொல்கின்ற ஐக்கியம் டூப்ளிகேட். தே டோன்ட் நோ காட், தேவன் அறியாத அந்த ஐக்கியம். அவர்கள் சொல்கின்ற ஒருமைப்பாடு என்பதெல்லாம் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழிகளை நில்லாமல், பரியாசக்காரன் உட்காராமல் என்பதற்கு பதிலாய் அவங்களோட நடந்து, அவரோடு உட்கார்ந்து, அவரோடு பேசி, அவரோடு கலந்து கொண்டால் அது ஒருமைப்பாடா? அது ஒன்று சென்று எண்ணுகிறீர்களா? நோ, ஒரு நாளும் இல்லை. மனுஷியத்துக்குரிய பங்கை வைத்துக்கொண்டு தேவனுடைய உடன்படிக்கையை உடைத்து போட்டவர்கள். நெவர் டூ தேட், ஒரு நாளும் செய்யாதுங்கள். அன்று முதல் இன்று வரை கர்த்தரையே நான் சாய்ந்து கொண்ட வாழ்க்கையிலே கண்டிருக்கிற ரகசியம் என்னவென்றால், ஐ நோ காட், தேவனை அறிந்திருந்தேன், அவரும் என்னை அறிந்திருந்தார், அவரின் தேவனாக இருந்தார், நான் என்னுடைய சொந்த ஜனமாக இருந்தேன் என்ற பாக்கியம். என்னென்னமோ நடந்தது, ஏதேதோ நடந்தது, என்னென்னமோ கூறிய புயல் வீசியது, ஒன்றும் பாதாளத்தின் வாசலில் கூட வந்தது, ஒன்றும் அவரோடு கொண்டிருக்கிற கண்மலை மேல் கொண்டிருக்கிற உறவை, அந்த உறவை புரட்டி போட முடியவே இல்லை. ஹல்லேலூயா!
கேன் யூ நாட் சே ஹல்லேலூயா? உங்களால் ஹல்லேலூயா சொல்ல இல்லாத ஹல்லேலூயா எல்லோரும் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். யூ மஸ்ட் பி லைக் தட். இதுவே அல்லாமல் சபையிலே வேறு மேன்மை என்பது இல்லவே இல்லை. இதை தவிர வேறு எதையும் சபை உங்களிடத்தில் நாடவே இல்லை. கர்த்தர் கேட்டார் என்று சொன்னால் அந்த ஆமோஸில் நான் வாசிக்கிறதை போல் உடனே நான் என்னத்தை நான் கேட்டேன்? நீ எனக்கு முன்பாக நடக்கவும், எனக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கும், எனக்கு முன்பாக நீதியாக இருக்கும் தவிர நான் என்னத்தை கேட்டேன்? இதைத்தான் நான் உணத்தில் நான் என்னத்தை கேட்கப் போகிறேன்? உன்னுடைய பொண்ணை கேட்டேனா, பொருளை கேட்டேனா, உன்னுடைய காணிக்கையை கேட்டேனா? ஓகே, உன்னுடைய அன்பின் மீதினால் செய்கின்ற காணிக்கையில் இருக்கலாம், அதை வைத்து நீ மேன்மை பாராட்டாதே. அதை நான் கேட்டேன். முதலாவது ஒன்றத்தில் கேட்டேன். இல்லையே, அதை நான் கேட்கவில்லை. எனக்கு முன்பாக நட என்று தான் கேட்டேன். நீதியும் இரக்கத்தையும் அன்பையும் தாழ்மையும் தவிர எனக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கையை உன்னத்தில் என்னத்தை நான் கேட்டேன் என்று தானே ஆண்டவர் கேட்பார். இதை தவிர நமக்கு வேறு என்ன வேண்டும்? சகோதர சகோதரிகளே, ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு கொண்ட அந்த ஐக்கியம். சங்கீதக்காரன் இந்த 51வது இந்த சங்கீதத்திலே தேவனே முதலாவது வசனத்திலிருந்து உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்கி என்னை சுத்தீரியும். கிருபை என்பது பழைய ஏற்பாட்டிலே உள்ள பொருள் இரக்கம் என்பது தான். அது கிருபை என்று டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிற ஆங்கிலத்தில் படித்தால் அக்கார்டிங் டு யுவர் mercy என்றால் இருக்கிறது. மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் வந்தது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் இரக்கம் வந்தது. அவருடைய கிருபையினாலே, கிருபையின் மேல் கிருபை நாம் நினைக்கிறோம். அந்த கிருபை நிறைவினாலே நாம் நினைச்சிற கிருபை பெறுகிறோம். தட்ஸ் ரைட். கிருபாசன தண்டை என்று சொல்வது கர்த்தரை அறிகின்ற அறிவு, செகனா மகிமை நிறைந்த அந்த த்ரோன் ஆஃப் கிரேஸ், கிருபாசன தண்டை நெருங்குவது என்று சொல்வது புதிய உடன்படிக்கையினுடைய பாக்கியம். அவை பழைய உடன்படிக்கையில் உள்ள அந்த கிருபை என்ற பதமானது அது டிரான்ஸ்லேஷன் உள்ள ஒரு சின்ன ஒரு லேசான ஒரு வித்தியாசம். ஆகவே கிருபை என்றால் mercy, உங்களுடைய இரக்கத்தின்படி எனக்கு இறங்கும். மிகுந்த இரக்கங்கள். மிகுந்த இரக்கம் என்றால் என்னவென்று தெரியுமா? இரக்கம் என்பது வேறு, மிகுந்த இரக்கம் என்பது வேறு. நாட் லைக் தட். ஆங்கிலத்திலே இவர் டெண்டர் mercy. mercy என்று சொல்வது பொதுவான இரக்கம், டெண்டர் mercy என்று சொல்வது. ஒரு டாக்டர் ஆப்ரேட் பண்ணுறது சொல்வது பல்வது ஒரு இரக்கம். டெண்டர் mercy என்று சொல்வது அவனை போஸ்ட் அந்த பாட்டிலே வைத்து அவனை அங்கே ஹாஸ்பிட்டலில் நர்சிங் ஹோமில் வைக்கும் பொழுது ஒரு நர்ஸ் வந்து அவள் காட்டுகிறாளே ஒரு பரிவு, அதுக்கு பேர் என்ன இரக்கம்? டெண்டர் mercy. மிகுந்த இரக்கம் என்று தமிழில் இருக்கிற. ஆங்கிலத்திலே மென்மையான இரக்கம். என்ன இரக்கம்? வெரி சாஃப்ட் mercy. நல்ல டாக்டர் ஜிஹெச்சில் இருந்தாலும், பெஸ்ட்டு அந்த டாக்டர்ஸ் அங்கே இருந்திருந்தாலும், சீஃப் டாக்டர்ஸ் இருந்தாலும் கூட நர்சிங் அங்கே கவர்மெண்டில் நர்சிங் சரியாக இருப்பதில்லை. அங்கே அந்த நர்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக, ஐயா வலிக்கிறதா ஐயா, வலிக்காமல் படிக்கிறேன் ஐயா என்று அவள் ஊசி போடுகிறாள். கை நீட்டிறான், ஊசி எடுக்க சதக்கென்று ஒரு குத்துகிறாள். இதெல்லாம் பார்த்து பயந்து விட்டு தான் எல்லோரும் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போகிறாள். ப்ரைவேட் ஆஸ்பத்திரி வேண்டுமானால் அவர் டெண்டர் mercy என்று வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் உள்ளத்தில் இல்லை. ஆனால் வெளியே ஒரு பாவனைக்கு என்ன செய்வார்கள்? கொஞ்சம் வெளில அன்பாய் பேசுவதை போல் கொஞ்சம் பேசி ஏதோ கொஞ்சம் போடுகிறார்கள். தட்ஸ் ஓகே. அங்கே நல்ல பாத்ரூம் இருக்கும், அங்கே நீட்டாக கழுவி வைத்திருப்பார்கள். தூசி இந்த டாக்டர், பெரிய டாக்டர் வந்தால் திட்டுவார் என்று அறிந்திருப்பார்கள். ஆகவே டு வி நீட் த டெண்டர் mercy? நமக்கு வந்து மென்மையான இறக்க வேண்டுமா? சொல்லுங்கள். மென்மையான இறக்க வேண்டுமா? மென்மையான இறக்கத்தை அறிவதற்குரிய எத்தனையோ பகுதிகள் உண்டு. அன்றைய வெளிப்படையாக சொன்ன பகுதி என்னவென்று சொன்னார்? ஆண்டவர் சொன்னார், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படி கிருபாசனத்தை என்ன செய்யணும்? கிட்டிச் சிறக்கடவும் கிருபையும். அதோடு கூட என்னவென்று அவர் சொல்கிறார்? அவர் உங்களுடைய பலவீனங்களை குறித்து பிரதிபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியன் நமக்கு இல்லை. ஹூ ஃபீல் அவர் இன்ஃபர்மேட்டிவ்ஸ். ஐயோ வலிக்கிறதா என்று கேட்கின்ற ஒரு நர்சிங் கேர் இருக்கிறதே, உண்மையான நர்சிங். இப்பொழுது நிறைய அந்த உண்மையான நர்சிங் கேர்லாம் பிறந்து விட்டது. அந்த காலத்திலிருந்து அந்த நைட்டிங்கேல் அம்மையாரை போல் இரவிலே வந்து தேடி வந்து முனங்களை கேட்டு விசாரிக்கிறது போன்றக்கூடிய நர்சிங் வெகுவாய் குறைந்து விட்டு இருக்கிறார்கள். வெகுவாய் உண்மையான கிறிஸ்தல் இருக்கக்கூடும், வெகுவாய் குறைந்து விட்டது. அதுபோல் ஐ நீட் டெண்டர் mercy. He knows even my feeling. ஆங்கிலம் அப்படி எழுதியிருக்கிறது. என்னுடைய பலவீனங்களை குறித்து பிரதிவைக்கக்கூடாது என்று எழுதியிருக்கிறது தமிழில். ஆங்கிலத்திலே
who could not feel our infirmities. உணர்வார். ஒரு காலில் முள் குத்தி விட்டால் கூட சிலர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதை, ஐயோ அந்த அம்மா இருக்கிறாளே, பிள்ளைக்கு ஒரு கொசு கடிக்க விட்டுற மாட்டாளே, ஒரு உட்கார விட மாட்டாளே, அப்படி அந்த அம்மாள் காத்துக்கொள்வாள் என்று சொல்லுவது டெண்டர் மர்சி. பொதுவாக இருக்கக்கூடிய பாலை கொடுத்து விட்டு அங்கே போட்டு விட்டு 1000 சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அதை கண்டு காணாமல் இருப்பது தான் என் டியூட்டி முடிந்தது என்று சொல்லுகிற மர்சி. அது வேறு. டெண்டர் மர்சி என்று சொல்வது, ஐயோ கொசு கடித்து விடக்கூடாதே, ஃபீலிங். ஐயோ உங்கள் பையனுக்கு என்னமோ கால் நொண்டி நொண்டி, ஐயோ என்ற தாய் ஓடுவாள், என்னப்பா ஆனது, ஒன்றும் இல்லாமல் ஒரு சின்ன முள், ஐயோ மகனே தூக்கி போட்டுக்கொண்டு பெரிய என்னம்மா இது ஒரு சின்ன முள்ளுக்கெல்லாம் போய் இப்படி பாடாப்படுத்துகிறாய், போப்பா முள் செப்டிக்கான என்னாகும் தெரியுமா, எனக்கு கதை தெரியும், எத்தனை பேருக்கு செப்டிக்காய் பெரிய பெரிய புண்ணாயிருக்கு தெரியுமா என்று அவள் க்ளீன் பண்ணி அதை மஞ்சள் தடவி அதை இனத்தையோ ஒரு கட்டை போட்டு வைக்கிறாளே, அதுக்கு என்ன mercy? என்ன mercy? Do I need tender mercy? பலமுறை கேட்ட ஆண்டவரே, I need now the tender mercy. I need now the tender mercy. உடைய மென்மையான இறக்க வேண்டும். டாக்டர் பார்த்துக்கொள்வார், நர்ஸு பார்த்துக்கொள்வார் என்றெல்லாம் இல்லை. லெட் தம் பி, அவள் இருக்கட்டும், அவளை விட மேலான ஓ கர்த்தாவே, யுவர் டெண்டர் mercy I need. Such a lovely God. இப்படிப்பட்ட அன்பான இந்த தேவனை இந்த தாவீது எப்பொழுது சென்றான் தெரியுமா? அங்கே அந்த தீர்க்கதரிசி உன்னிடத்தில் பாவம் உண்டு என்று அவன் சொன்ன பொழுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொன்ன பொழுது, இல்லை, ஒரு நிறைய திரளான ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கிறவன், ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கிறவன் வீட்டை கொலை செய்து விட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை பறித்து கொண்டு வந்தால் என்ன செய்வாய்? திருடன், கொலைகாரன், மோசமானவன், அவன்தான் நீ என்று சொன்னவுடன், ஐயோ நான் பாவம் செய்தேன் என்று அந்த பச்சைபால் உரியாவை கொன்றுவிட்டு பச்சைபாலை அபகரித்த செயலம் உள்ளத்தில் பட்டது. ஐயோ நான் பாவம் செய்தேன் என்ற கொடிய பாவம் செய்த அந்த நேரத்தில் எங்கே அவன் சென்றான் தெரியுமா? எங்கே அவன் சென்றான்? மனுஷனிடத்திலே சென்றிருந்தால் அந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி கொண்டு சென்றிருந்தால் த்ரோ இட் அவே, தூக்கி எறிந்து அவன் சொல்லியிருந்திருப்பான். யாருக்கு வேண்டும் என்று அவன் கேட்டிருப்பான். இவ்வளவு பெரிய பாவம் செய்த நேரத்தில் ஓடோடி வந்து அவனுக்கு தெரியும், மை காட் இஸ் மெர்சிஃபுல், என் கர்த்தர் இரக்கமுள்ளவர். ஹி ஆல்சோ ஹேவ் த டெண்டர் மெர்சி, மென்மையான இரக்கம் கொண்டவர் என்பதை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. தட் இஸ் யுவர் காட், தட் இஸ் மை காட். டு யூ ஹேவ் தட் காட் வித் யூ? அந்த தேவன் உங்களை வைத்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமுறை என்னை சுத்திகரியும். ஒரு மனுஷன் தன் அக்கிரமங்களை கொடுமையாக அவன் எண்ணி நிற்கும் பொழுதுதான் முற்றிலும் கழுவும் என்று நிற்பான். இல்லை என்றால் ஆண்டவர் வரும்பொழுது என்ன விஷயம், நான் அந்த பச்சை வெள்ளத்தில் நான் பாவம் செய்தேன், தயவுசெய்து மன்னித்து தயவாக எனக்கு மன்னித்து விடும், இயேசு நாமத்தில் ஆமேன் என்று ஓடியிருப்பான். ஏகப்பட்ட பாவம் செய்து கழுவப்பட வேண்டிய அவன் நிலைமையிலே அவன் இருக்க மாட்டான். மெய்யாய் தேவனிடத்தில் சேர்ந்தவன் எப்படி யாராக இருப்பான் என்று தெரியுமா? he will stay with him. அவர் தங்கியிருப்பான். ப்ளீஸ் forgive me, கழுவுவதற்கு இடம் கொடுத்திருப்பான். ஐ எம் சாரி லார்ட் என்று அவன் ஓட மாட்டான், கழுவுவதற்கு இடம் கொடுத்திருப்பான். டிட் யூ டூ லைக் தேன் அப்படின்னு நீ செய்திடலாம். ஐ எம் சாரி, நான் பாவம் செய்து விட்டேன், அக்கிரமங்கள் எல்லாம் கழுவும் என்று கேட்டு அவன் கழுவப்பட்டு இருப்பான். என் பாவம் அற, தட் மீன்ஸ் முற்றுமுடிய கம்ப்ளீட்டாய் என்னை சுத்திகரியும் என்று கேட்டிருப்பான். ஐயா, தேவனை அறிந்தவன் அவனுக்கு தெரியும், இந்த பாவம் கொடிது, இதை நான் லேசாக வைத்து விட்டு நான் புகையில, இதை கழுவுவதற்கு வல்லமில்லவர் அந்த இரக்கமுள்ள கர்த்தர் தான். ஆகவே என்னை முற்றுமுற, என் பாவம் அற என்னை சுத்திகரியும் என்று அவன் நின்றிருந்திருப்பான். தட் இஸ் த கவனன் வித் காட். தேவனோட உறவு கொண்டவன், தேவனோட உடன்படிக்கை செய்து கொண்டவன். அப்பொழுதுதான் அவன் அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறவர். பின்வெளியில் இருக்கிற என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் ஐ அக்னாலேஜ் மை டிரான்ஸ்கிரஷன், என்னுடைய மீறுதலை நான் என்ன செய்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன் என்பதே இல்லை, ஐ அக்னாலேஜ், ஒத்துக்கொள்கிறேன், என்ன செய்கிறேன். அதாவது ஆண்டவரே, அவனுக்கு ஆண்டவர் கழுவு வருகிறார். நான் அந்த சூழ்நிலை இருக்கிறது பாருங்கள், மோசமான, நான் நன்றாக தெரிந்தேன், வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி விட்டேன் வந்தேன். அந்த ஒரு பெண் வந்தாலே, பச்சைவேல் என்ற பெண், அவள் சீவி சிங்கிறது பாதகத்தி அவள் முன்னால் வந்தால் நான் பாவம் செய்தேன் என்று அவன் சொன்னான்.
ஐ அக்னாலேஜ் மை சின், என் பாவங்களை நான் அறிந்திருக்கிறேன். நான் ஆங்கிலத்தின்படி ஒப்புக்கொள்கிறேன். நான் பாவி. இந்த சூழ்நிலைகளில் இந்த சூழ்நிலை நிமித்தம் தான் நான் அடித்தேன் என்பதல்ல, இந்த சூழ்நிலை உண்டானதோ பகைத்தேன் என்பதல்ல, இந்த சூழ்நிலை ஏற்பட்டதோ முறுமுறுத்தேன் என்பதல்ல. ஐ சின்ட், என் முறுமுறுத்தது காரியம் அல்ல, பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்கின்ற பங்கு இருக்கிறதே, தேவனிடத்தில் போக வேண்டுமே. டிட் யூ டூ தேன் அப்படின்னு செய்வது உண்டு தானம். யூ கீப் த கவனன் வித் காட், உடன்படிக்கை பாதுகாக்கிறீர்களாம். ஐ அக்செப்ட் மை சின், என் பாவத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆங்கிலத்தில் அப்படித்தான் எனக்கு என் மீறுதலை நான் ஒத்துக்கொள்கிறேன். அக்னாலேஜ், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அவன் இத்தனையும் முடிந்த பிறகு என் பாவம் என்று சொல்கிறான். வேறு யாரையும் அவன் சொல்லவில்லை. பாருங்கள், நோயிங் கான், என் அறிந்தவன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படித்தான் சொல்லுவான். ஐ சின், அவங்க 1000 செய்தாலும் தட்ஸ் ஓகே, பட் ஐ, அப்படி அவன் நான் பாவம் செய்தேன் என்று சொல்கின்ற அந்த பங்கை அவன் என் மீறுதல் என்று அவன் சொன்னான். இன்னொன்று என்ன சொந்தமா, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து என்று சொன்னான். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக, ஆங்கில நிலைக்கு தெரியுமா, அகெயின்ஸ்ட் யூ, யூ ஒன்லி காட், உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே, அகெயின்ஸ்ட் யூ, யூ ஒன்லி காட் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அகெயின்ஸ்ட் யூ, யூ ஒன்லி காட். கவனிங்கள், பஸ்ஸில் ஏறும்பொழுது யாராவது காலை மிதித்து கொண்டால் எக்ஸ்கியூஸ் மீ என்று கேட்டுவிட்டு போவதை போல் மனுஷனோடு ஒப்புரவாகலாம் என்று எண்ணுவது எளிது. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று அறிகிறது. கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்டவன் தான் சொல்லுவான், என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று யார் காண்பான்? அதான் அவன்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுவிட்டேனே என்று சொல்லிக்கொண்டு போவான். கேளுங்கள், காட் இஸ் பிரைமரி, தேவன் தான் நமக்கு முக்கியம். ஏன் இது இப்படி செய்தேன்? ஐ சின்ட் அகெயின்ஸ்ட் காட், தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் என்று தேவனிடத்திலே முதலாவது சென்றிருக்க வேண்டும், கண்ணீர் வடித்திருந்திருக்க வேண்டும், அவரிடத்திலே சரி செய்திருக்க வேண்டும். பின்பு நீங்கள் மற்றவரிடத்தில் வந்து சாரி என்று கேட்கலாம். நான் சொல்லிய வருத்தமான ஒரு நிகழ்ச்சியை கேளுங்கள். என்ன நான் அறிந்த வரைக்கும், ஐ டோன்ட் நோ பெர்சன்டேஜ் என்று சொல்வது குறைவாக இருக்கலாம், கூட இருக்கலாம், 75% பீப்புள் பிரதர் ஐம் ஸோ சாரி என்று கேட்கிறார்கள். என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கப்படுது. நான் உடனடியாக நான் கேட்டது, என் வழக்கப்படி நான் கேட்டது, நான் செய்கின்றதைப்படி கேட்பது. டிட் யூ கோ டு காட், தேவனிடத்தில் போனீங்களா, இந்த காரியத்தை குறித்து அறிக்கை செய்யலாம்? இல்லை என்று சொன்னார். ப்ளீஸ் கோ டு காட். நான் மன்னித்து விட்டேன், நான் ஏற்கனவே மன்னித்து விட்டேன். இன்னும் சொல்லி கேளுங்கள், இனி நீங்கள் எனக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று தவறு செய்தால் கூட டோன்ட் ஃபர்கெட் அபவுட் தேட், அதை மறந்து விடுங்கள், நான் மன்னித்ததாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வர கூட அவசியம் இல்லை. பட் கோ டு காட். நான் லேட்டஸ்ட்டாக கூட பார்த்துருக்கிறேன், சில என்னிடம் வந்து சாரி என்று கேட்கிறார்கள். ஐ ஆஸ்க் தம், கேட்குறேன், டிட் யூ கோ டு காட்? போகவில்லை. they don't know God, தேவன் அறியாதவர்கள். they don't have the covenant with God, தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யாதவர்கள். நான் சொல்லிடுறேன், கேட்கிறேன் சொல்லிடுறேன், அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவத்துடைய மையப்பகுதியை covenant with God, தேவனோடு கொண்டு உங்களை ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு நான் நியமனம் செய்தேன் என்று சொல்லுகின்ற என்கேஜ்மெண்ட், நாம் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டவர்கள். திருமணம் நடைபெறவில்லை, இனி நடைபெறப் போகிறது. ஆட்டுக்குட்டியான திருமணம் இன்னும் வரவில்லை. அது அந்த காலம் வரைக்கும் ஹேவ் ஃபெலோஷிப் வித் காட், தேவனிடத்திலே நீங்கள் செல்லுங்கள். ஒரு நாள் அவரை முகமாய் தரிசித்து ஒன்றாய் விடுவோம், அவரோடு ஒன்றாய் சங்கமம் ஆகி விடுவோம். அந்த நாள் வரைக்கும் அவரிடத்தில் செல்லுங்கள். இந்த மனுஷனை பிரியப்படுத்துகிற வேலைகளை ஒரு நாளும் செய்யாதீர்கள். அது மனுஷனுக்காக செய்வது. யூதாஸ் காரியத்தை செய்த செயல், யூதாஸ் காரியத்தை சென்று அவன் மூப்பொருளை சந்தித்த செயல், அவன் பிரதான ஆசாரியரை சந்தித்த செயல், பிரதான ஆசாரியர் என்று யாராக இருந்தால் அவளை பிரியப்படுத்தினால் போதும் என்று செய்த செயல். இந்த ரியல் சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய சபையிலேயும் மெய்யான ஒரு தேவதாசன் ஒருவன் இருப்பான் என்றால் he will not be happy. அவன் தேவனோடு ஒப்புரவாகாமல் தன்னோடு ஒப்புரவாகிவிட்டான் என்பதை குறித்து ஜென்மத்திற்கும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான். இதற்காக அவன் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்வதற்கு இருந்திருக்கிறான், அழைக்கப்பட்டான். இதற்காக கர்த்தருடைய சபையில் மூப்பனாய் அவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். தன்னை பிரியப்படுத்த வேண்டும் என்று அவன் விரும்பினான். தேவனுடைய சபையில் அவனா தேவன்,
அவனா தேவனை போல் உட்கார்ந்து கொண்டு ஆட்டி படைக்கிறான்? ஜீவனில் தேவனுடைய சபையிலே நாம் வருந்தி கேட்பதெல்லாம் கோட்டுக்காங்க, தேவனிடத்தில் போங்கள். நாம் சொல்லுகின்ற தேவனிடத்தில் பொங்கல் என்று சொல்லிடுமே, அது கூட அநேகர் மனம் புண்படுகிறார்கள். அப்படியா சொன்னீர், சபைக்கே நாங்கள் வராமல் இருந்து விடுகிறோம், அப்படியே இருந்து விடுகிறோம் என்று இருக்கிறார்கள். தங்கள் பாவத்தோடே இருக்கிறார்கள், மனம் திரும்பாமலே வாழ்கிறார்கள். தேவனிடத்தில் சென்றிருந்தால் மனம் திரும்பி இருப்பார்கள், போவதற்கு மனம் இல்லை. they don't want to go to God. இங்கே வந்து அறிக்கை செய்யட்டுமா, இங்கே வந்து புல்பிட்டில் ஏறி மன்னிப்பு கேட்டு போகட்டுமா, இங்கே 2 பேர் மத்தியிலே மன்னிப்பு கேட்டால் போதுமா? சர்வவல்ல தேவனிடத்தில் போக அவளுக்கு முடியவில்லை. போயிருந்தால் கர்த்தர் அவருடைய நிர்வாணத்தை காட்டியிருப்பார். ஒன்றும் மறைத்திருப்பதில்லை. அவருடைய கண்களுக்கு முன்பாக எந்த யோசனை நிற்பதில்லை, மறைவான யோசனை என்று ஒன்று இருப்பதில்லை. எல்லாம் உரித்து காண்பித்திருப்பார். ஆவியும் ஆன்மாவையும் பிரித்து காண்பித்திருப்பார். சகலத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருந்திருப்பார். Did you go to God? தேவனுக்கு சென்றீர்களா? This is new covenant, புதிய உடன்படிக்கை. சகோதரர்களே, யாரையும் பிரியப்படுத்தி நான் வாழ்ந்து விட்டால் போதும் என்று என்ன எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு அப்படியே பாவத்தை உள்ளே வைத்து வாழுவதா? அதே வெறுப்பை வைத்து வாழுவதா? இன்னொரு முறை அதே மாதிரி மிதிப்பீர்கள், எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு போய்கொள்வதா? உலகம் நிறைந்திருக்கிறது. உலகம் மனுஷனிடத்திலே கேட்டுவிட்டு போய்விடுகிறான். நான் எக்ஸ்கியூஸ் மீ கேட்டுவிட்டேன் என்று அவன் எண்ணுகிறான். அமெரிக்கன்ஸ் சொல்வதை போல் அமெரிக்கன்ஸுகள் எதற்கெடுத்தாலும் மை டார்லிங், மை ஸ்வீட் என்று சொல்லுவான். மை லவ் என்று அவன் சொல்லிக்கொள்வார்கள். அவர்கள் ஐம் ஸோ சாரி என்று அவர்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்வார்கள். அடுத்த வாரம் விவாகரத்து நோட்டீஸை கொடுப்பார்கள். விவாகரத்து நோட்டீஸை கொடுத்து இவள் பீன்ஸ் காயை உரிப்பதற்கு ஒரு பகுதி உரிப்பதற்கு மட்டும் செய்கிறான், அடுத்த பகுதி உரிப்பதில்லை. ஆகவே டைவர்ஸர் என்று சொல்லுவான். என்னென்னமோ காரணம் வைத்திருக்கிறான் டைவர்ஸுக்கு. குரட்டை விட்டான், இவன் தூங்க முடியவில்லை, டைவர்ஸ். அதற்கெல்லாம் அவளுடைய லா ஒத்து வருகிறது. ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு லா வைத்திருக்கிறான். அதன்படி அவன் திருத்து விடுவான். அவனுக்கு என்ன தேவனாக வைத்தா மையமாக வைத்தா அவன் லா உண்டாக்கி இருக்கிறான். அப்படியா உன்னுடைய டிஸ்டர்ப் ஆகிறதா, சரி போய் டைவர்ஸ் பண்ணி என்று சொல்லுவான். அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் என்ன சொல்லியிருப்பார், மை டியர், மை டார்லிங், ஐ லவ் யூ. என்னென்னமோ அவன் சொல்லுகிறான், என்னென்னமோ அவன் முத்தம் செய்து கொள்கிறான், செய்கிறான். யூஸ்லெஸ் ரெக்கன்சிலேஷன் with men, useless reconciliation with your husband, useless reconciliation with your wife. You didn't go to God. தேவனிடத்தில் போகவில்லை. கர்த்தர் உங்களை மன்னித்திருந்திருக்க வேண்டும். அப்படி குறைகளை அவர் மன்னித்திருந்தால் நீங்கள் சகோதரத்துவத்தில் நிலைத்திருப்பீர்கள், உங்களுடைய மனைவியுடைய சிநேகத்தில் நிலைத்திருப்பீர்கள், கணவனை நேசிக்கிற நேசத்தில் நிலைத்திருப்பீர்கள், உடைய கடமைகளில் நிலைத்திருப்பீர்கள், ஊழியத்தில் நிலைத்திருப்பீர்கள். சாதாரண காரியங்களுக்கெல்லாம் மனம் புண்படுதல் என்பது லேசுக்குள் நடப்பதில்லை. சகலத்தையும் கத்திரத்தில் ஒப்புரவாகி வந்த மனுஷனிடத்திலே மனம் புண்படுதல் என்ற ஒரு காரியமே இருக்காதையா. மனம் புண்படுதலை நான் காண்பதெல்லாம் மக்கள் மத்தியில் தான். அதனுடைய ஒரே காரணம், மேஜர் காரணம், முக்கியமான காரணம், they don't know God. தேவனை அறியவில்லை. they don't go to God. தேவனிடத்தில் போய் ஒப்புரவாவதில்லை. ஒப்புரவானார்கள், போய் சபையிலோடு ஒப்புரவாகிக் கொள்கிறார்கள். அழுவதை போல் கூட அழுது கொண்டு என்னத்தை சொல்லிக்கொண்டு போகிறார்கள். அதிலே அவர்களுடைய பிழை இருப்பதை கண்டு நான் நெருங்கி சென்று, did you go to God before that? தேவனிடத்துக்கு முன்பாக சென்றீர்களாம் கேட்பதற்கு முன்பாக? நோ. குயிக் ஆன்சர் சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள் என்று கேட்டால் நோ என்றான் சொல். ஒரு வாரம் கழித்து சொன்னார் என்று சொன்னால் ஆமாம் என்று திருத்தி சொல்லிக் கொள்வார்கள். நேரடியாக கேட்கும் பொழுது நோ, வாட் இஸ் திஸ்? நீங்கள் மனுஷனோட ஒப்புரவாவது, சபைக்கு ஒப்புரவாவது என்றால் சபையும் மக்கள் தானே இருக்கிறார்கள். தேவனை மறந்துவிட்டு ஒரு சபையா? தேவனிடத்தில் ஒப்புரவாகாமல் ஒரு சபையா? இவர்களிடத்தில் ஒப்புரவானால் போதுமா? அதுதான் ஒப்புரவாகி விட்டார்களே, போதும் தானே என்று கேட்டுக்கொள்வதா? நோ, டோன்ட் பி லைக் தட். A fellowship with God. No God. தேவனை அறிந்து கொள்ளுங்கள். Go to Him. அவரிடத்தில் போங்கள். அவர் யாரவர்? கிருபை நிறைந்தவர். அவர் யாரவர்? அவர் மிகுந்த இரக்கங்கள் கொண்டவர், அல்லது என்ன சொல்ல வேண்டும், டெண்டர் mercies, மென்மையான இரக்கங்கள் நிறைந்தவர். அவர் அல்லவோ வேண்டும். அவர் என்ன நீங்கள் அடித்தா கொள்ளப் போகிறார்? எத்தனை பாவம் செய்தாலும் இவனை போல இருந்தால் என்ன, அல்லது இந்த தாவீதை போல் இருந்தால் என்ன, அல்லது பேதுருவை போல் இருக்கக்கூடிய மறுதலித்தால் என்ன? He won't change his mercy. இரக்கத்தை அவர் மாற்றுவதில்லை. வந்து விட்டானே, என் அண்டையில் வந்து ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. கமான், வாட் இஸ் தேட் என்று கேட்பார்.
நீ மனம் திரும்பல் சரியில்லை என்று கூட சொன்னாலும் சொல்லுவார், தட்ஸ் ஓகே. கள்ளத்தனமாக ஏனப்பா மனம் திரும்புகிறாய்? நீ கண்ணீர் வடிக்கிறாய், அந்த இருதயத்திலே நீ திருந்தவில்லையே, உன் இருதயம் திரும்ப வேண்டும் என்று அவர் கேட்டிருப்பார். உடனே நீங்கள் அழுது நீங்கள் இருதயத்தில் திருந்திருக்கக்கூடும். தேவனிடத்தில் போனால்தானே உங்களுடைய உத்தமம் தெரியும், உங்களுடைய பசப்புகள் தெரியும், நீ மூடி மறைத்திருக்கிற காரியங்கள் தெரியும், நீங்கள் உங்களுடைய மறைத்திருக்கிற எண்ணங்கள் தெரியும், அத்தனை வெளியே கொண்டு வந்து விடுவார். இட் இஸ் நாட் லைக் தேட். நீ சும்மா வந்து என்னிடத்தில் கேட்க பார்க்குறாய், போய் மெய்யாவே மனந்திரி வா என்று அனுப்பியிருப்பார். அல்லது நான் இப்பொழுது மனந்திரி என்று கேட்டால் வெரி குட் என்று கேட்டிருப்பார். உடனே அவர் அதை மன்னித்திருப்பான். என் மீது நான் அக்னாலேஜ் பண்ணி என்று அவன் கேட்டிருப்பான். அவருடைய சமூகத்திற்கு செல்கிறவன் அவன் சொல்லுவான், ஐ அக்னாலேஜ், நான் அறிந்திருக்கிறேன், அல்லது நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்வான். தன்னை ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்வது கூட சாதாரண மனுஷ ஜென்மத்திற்கு இல்லையா. சபையிலே இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்வது என்றது கூட இல்லை. வெளியே புறையேறி வந்ததை மனுஷன் பார்த்து சொல்கிறான், என்னையா அது இப்படி இருக்கிறது என்று கேட்டால் அதை கூட ஒத்துக்கொள்வதில்லை. புறையேறி வந்தது தேவன் பார்ப்பது மறைந்திருப்பதை, வெளியே கொண்டு தோன்றுவது மனுஷன் பார்க்கிறான், என்னையா அது இப்படி ஒரு கேவலமான இது பெயரை பிரஜாதி மத்தியில் கூட நான் கேட்டதில்லையே, பிரஜாதியோடு இப்படி செய்வதில்லையே, பகிரங்கமாக இப்படி நீ செய்திருக்கிறாய் என்று கேட்டால் கூட நோ 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 நான் அப்படிலாம் செய்வதில்லை என்று மறைக்கிறார்கள். ஓப்பன் வெளியே வந்ததை தேவனிடத்தில் சென்றிருந்தால் மனுஷன் காணாத அந்தரங்கத்தை ஆப்ரேட் பண்ணியிருப்பார். அதை உள்ளே இருக்கக்கூடிய கட்டியை எடுத்திருப்பார். இனி மீண்டும் அந்த கட்டி வராதபடி அவர் சுகப்படுத்தியிருப்பார். போவதில்லை ஐயா. போயிருந்தால் சுகமாக வாழ்ந்திருந்திருப்பார்கள். போயிருந்தால் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரிசுத்தம் மென்மணிங்கி இருக்கும். சும்மா பாத்திரத்தை கழுவிவிட்டு வந்து விட்டார்கள். உள்ளே காய்ந்திருக்க உள்ளே பார்த்தா உள்ளே என்னமோ ஒட்டி கிடக்கிறது. தேவன் அப்படி வைத்திருப்பார். கீழே என்ன வாசிக்கிறோம்? தேவரீர் ஒருவருக்கே நான் பாவம் செய்தேன். இது உள்ளவோ நல்ல சாட்சி. அவன் பெட்சேபால் என்று அந்த பெண்ணுக்கு அவன் துரோகம் செய்யவில்லையா? அவனுடைய கணவன் உரியாவுக்கு துரோகம் செய்யவில்லையா? அவன் கொலை செய்யவில்லையா? அத்தனை பாவங்களையும் கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி வைத்து டு யூ ஐ சின், முக்கிய நான் பாவம் செய்தேன். அவன் தேவனை அறிந்தவன், அவன்தான் தேவனை அறிந்தவன். மனுஷரை நீங்கள் பிரியப்படுத்த போகாதீர்கள். சபை ஆரம்ப நாட்களில் அப்படி இருந்தது உண்மைதான். போக போக தடம் புரண்டு மனுஷருக்குள்ளாக சல்லாபத்தை வைத்து கொண்டு, மனுஷருக்குள்ளாக அன்பு பாராட்டி, மனுஷருக்குள்ளாக சும்மா எக்ஸ்கியூஸ் மீ என்று கேட்டுக்கொண்டு வாழுகின்ற போலியான ஒரு சபையாய் போனதை நான் கண்டேன். இட்ஸ் வெரி சேட் திங். வருத்தம். அந்த போலியானவர்களெல்லாம் ஒரு கூட்டமாய் மாறுவதையும் கண்டேன். உன்னத்து இந்த பாவத்தை சொன்னார், எஸ் என்னது என்ன சொன்னார் தெரியுமா? இப்படி சொன்னார். உனக்கு என்ன சொன்னார்? எனக்கு இதை சொன்னார். உனக்கு இதை சொன்னார். எஸ் எனக்கு சொன்னார். பார்த்தீங்களா, நம்மளாம் நல்லவர்கள் என்று கைகோர்த்து கொள்கிறார்கள். தே டோன்ட் நோ காட். மனுஷனே கண்டான், அந்தரங்கத்தை நான் பார்க்கவில்லை. எந்த மனுஷன் அவங்களை அந்தரங்கத்தை காண முடியும்? அந்தரங்கத்தில் பாவத்தை யாராவது ஒரு இடத்திலிருந்து சுட்டி காட்டினார் என்று சொன்னால், அஃப்கோர்ஸ் அதை குறித்து நீ என்னிடத்தில் சென்று விசாரிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் சும்மா சுட்டி காட்டு, உன்னிடத்தில் பெருமை இருக்கிறது என்று சொல்வதை யார் காண்பான்? மனுஷனாக காண்பான்? பெருமை கொண்டு ஒரு நிகழ்ச்சியை சொல்லட்டும், பரவாயில்லை. உள்ளத்தில் மறைந்திருக்கிறதா அந்த பெருமை இவன் கண்டானான். உனக்குள் தாழ்மை இல்லை. எஸ் ஓகே, தாழ்மை இல்லாத ஒரு பகுதிக்கு ஒன்றை சொல்லுங்கள். இவனை பார்த்து இவன் பின் தங்கின ஒரு ஜாதி என்று அவன் புறமே தள்ளுகிறானா? அகந்து கொண்டவன் என்று சொல்லுங்கள். இவன் ஏழை என்று அவன் தள்ளினானா? அகந்து கொண்டவன் என்று சொல்லுங்கள். செயல் நடந்தது என்றால் பார்க்கலாம். அவர்கள் கண்டாரலாம் இவர்கள் உள்ளக்கே தாழ்மை இல்லை, இவன் உள்ளத்திற்குள் முரட்டாட்டம் என்று இவர்களாகவே சொல்லிக்கொள்வதா? நோ, அதையெல்லாம் காட்டுவது கர்த்தரிடத்திலே சென்றிருந்தார். கம்ப்ளீட் ஹீலிங்காக இருக்கலாம். எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கியிருந்திருப்பார். கோடாரி காத்திருக்கிறது, வேரிலே வைப்பதற்கு காத்திருக்கிறது. இவர்கள் வெளியே உள்ளதை மாத்திரம் அப்படி எல்லாம் பழுத்த இலையெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி போட்டு விட்டு, அழுகின பழங்களை எல்லாம் தள்ளி போட்டு விட்டு நல்லா இருப்பதை போல் ஜோடித்து வைத்திருப்பார். சரி, யாராவது விருந்தாளி திடீரென்று வந்து விட்டால் தரையிலே அந்த மேட்டு சுத்தம் இல்லாமல் இருந்தால் சரசரன்னு உருட்டி அடியிலே தள்ளி வைத்து விடுவார்கள். கட்டில்களிலே தள்ளி இருப்பார்கள். டெம்பரரியாக தள்ளி வைத்துடுவாங்க. வந்தவனுக்கு என்ன தெரியக்கூடாது என்று தள்ளி வைத்திருப்பார்கள். அப்படித்தான் தள்ளி கொண்டால் அல்லாமல் வேரோடு சாய்க்கக்கூடிய செயலை அவர்கள் செய்தார்கள்.
கத்திரத்தில் சென்றிருக்க வேண்டும் ஐயா. உன் மனைவி கத்திரத்தில் சென்றிருந்திருக்க வேண்டும். ஒரு கணவன் கத்திரத்தில் சென்றிருந்திருக்க வேண்டும். ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, பிள்ளைகள், ஒரு வாலிபன் கத்திரத்தில் சென்றிருந்திருக்க வேண்டும். வேரோடு கோடாரியானது வேரில் வைக்கப்பட்டிருக்கிறது. வேருக்கு வரவில்லை. அவன் வேரை அவன் காண்பிப்பதற்கு அவன் வரவில்லையே. மறைந்திருக்கிற வேரை காண்பதற்கு அவன் தேவனிடத்தில் வரவில்லையே. அவரிடத்தில் சென்றிருந்தால் வேரை காட்டியிருப்பாரே. எங்கே அவன் வேறு என்று காட்டியிருந்திருப்பாரே. வேரோடு சாய்த்திருப்பார். மரத்தை, கசப்பான மரத்தை நல்ல மரமாய் மாற்றியிருப்பார். இந்த உலகத்தில் நடக்காத ஒரு செயல். ஒரு எட்டி மரத்தை அத்தி மரமாய் எந்த மனுஷன் மாற்ற முடியும்? பட் காட் கேன் டூ தட். தேவன் செய்வார். அவனை நல்ல மனுஷனாய் மாற்றிவிடுவார். என்னை மாற்றவில்லையோ, எத்தனை பரிசுத்தவான்களை மாற்றவில்லையோ, அப்படி மாற்றியிருப்பார் ஐயா. தேவனிடத்தில் செல்லவில்லை. 100 முறை சொல்லதான் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனிடத்தில் செல்லவில்லை, தேவனிடத்தில் செல்லவில்லை, தேவனிடத்தில் செல்லவில்லை என்பதை 100 முறை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படித்தான் சபையிலே மக்கள் வாழ்கிறார்கள். நாம் மீதியாக இருக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று வளமன்றி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை மறந்து விடாதீர்கள். தேவனிடத்தில் போங்கள். உங்கள் குறைகளை அவர் காட்டுவார். நீங்கள் ஒரு முறை ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்கள் என்ற பகுதியில் ஒரு முறை காட்டினவுடன் உணரக்கூடிய சகோதரியாய் இருந்தால் தேவனை அறிந்தவர்கள், புத்தியை கேட்டவர்கள் அவர் உடனே போய் சரி செய்து கொள்வார்கள். கத்திரத்திலும் போய் சரி செய்து கொண்டு வருவார்கள். இல்லை என்றால் இரண்டாவது புத்தி சொன்னால் மடிந்து போவார்கள். அப்படியே அவர்கள் புரண்டு போவார்கள். அப்படியே நசிந்து அவர்கள் மனம் கசந்து போவார்கள். மனம் புண்பட்டு சீரழிவார்கள். ஆண்டவரே பாருங்கள், மனம் உருப்பிட்டார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்வார், விட்டுவிடுங்கள். அது என்னுடைய பிதாவுடைய தோட்டத்தில் நாட்டப்படாத எதுவோ, வேறு ஊன்றி வராதது எதுவோ, அது விடுவதை போல் தோன்றினாலும் அதை பிடுங்கி எரிந்து விடுவார் என்று சொல்லிவிடுவார். புத்திமதி சொல்வதற்கு அவர் முடிவதில்லை. நான் ஒரு சிலர் இடத்துல கடிந்து புத்தி சொல்லியிருக்கிறேன். கடிந்து கொள்ளலை விரும்புகிறோம் என்று இருக்கிறது. தகப்பன் கடிந்து கொள்ளாது சிச்சிக்காது என்று இருக்கிற ஒரு பகுதி என்று சொல்வது இரண்டாவது பகுதி. புத்திமதி என்று சொல்வது முதல் பகுதி. ஒரு சிலர் இடத்துல தான் நான் கடிந்து கொள்ள முடிகிறது. பேதுருவை பார்த்து அப்பாலை சாத்தான் என்று சொன்னார். என்ன பெரிய பாவம் செய்தான் அவன், என்ன பெரிய பாவம் செய்தான். நீர் சிலுவைக்கு போகக்கூடாது. அன்புள்ள என்னுடைய எஜமானே, நீ எனக்கு வேண்டும், என்னோடய இருக்க வேண்டும், செத்து விடக்கூடாது, சிலுவைக்கு போய் மறிக்கக்கூடாது. என்ன இப்படி சொல்லுகிறீர் என்று கேட்டவுடன் புறம்பை தள்ளி வைத்து விட்டு, மனுஷனுடைய அன்பை எனக்கு காட்டுகிறாய், பிதாவின் சித்தம் செய்ய வந்த என்னை, மனுஷனுடைய காட்ட வந்த சீசனை, இது என்ன துரோகம் செய்ய பார்க்கிறாய், தேவனுடைய வழியை அறியாதவனை, மனுஷனு கனவுகளை தேடுகிறாய் என்று அவர் கூறும்போது, அப்பாலே போய் சாத்தானே என்று சொன்னாரே, அதுதான் கடிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. அந்த கடிந்து கொள்ளுதலுடைய உரிமையை நான் ஒரு சில இடத்தில் பெற்றிருக்கிறேன். கடிந்து கொண்டாலும் அவர் மனம் புண்பட மாட்டாள் என்று தெரியும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி கடிந்து கொண்டதை போல் தோன்றினாலும், ஓகே, சீஸ் காட்லி பிரதர், காட்லி சிஸ்டர், தே வில் நோ மை ஹார்ட், என் இதயத்தை அறிந்திருப்பார். கடிந்து கொள்ளுதலை இயேசு ஒன்றும் பேதுருவிடத்திலே போய் ஒப்புரவாகவில்லை. பேதுரு, சாரி, உன்னை தெரியாமல் அப்பாலே போய் சாத்தானே என்று சொல்லிவிட்டு என்றெல்லாம் போகவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், பாதாளத்தின் வாசலும் அவனை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது என்று தெரியும். அவன் வருவான் என்று தெரியும். நீ இந்த வேளையிலே மறுதளிப்பாய், ஆயிலும் யூ வில் ரிட்டர்ன் டு மீ, என்னிடம் திரும்பி வருவாய் என்று நான் அறிவேன் என்று சொன்னார். நீ என்னிடம் திரும்பி வந்த பிறகு, சுகமான பிறகு உன் சகோதரனுக்கும் பலப்படுத்த போய் என்றும் சொன்னார். ஹீ நோ தேன், அவர் தெரியும், இவன் கடிந்து கொள்ளப்பட்டாலும், இவன் குறைகளை நான் முன்கூட்டியே சொன்னாலுமே கூட, என்ன பாதாளத்தின் வாசலில் வந்து அவனை தாக்கினாலும் அவன் மனம் முன்பட மாட்டான் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே கடிந்து கொள்ளலை யாருக்கு செய்வார்? தன்னை அதிகமாக அறிந்து கொண்டவருக்கல்லவோ அவரை செய்வார். எனக்கு செய்திருக்கிறார், சாகத்தக்கதாக செய்திருக்கிறார். நான் சில கடிதங்களை கேட்டு ஆண்டவரிடத்திலே, ஒருவேளை இன்று இந்த ஜெபத்திலே செத்து விடுவேனோ என்று கூட எண்ணியிருக்கிறேன். இன்னொன்று, அவர் ஒரு நாளும் ஜீவன் தெரிகிற இல்லாமல் சாவுக்கு அல்ல. அப்படி இருக்கிறது. ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், நீ பிறம்பினால் உன் பிள்ளையை அடிப்பதினால் உன் பிள்ளை சாகான் என்று எழுதியிருக்கிறது. உன் பிள்ளை அப்படின்னு என்ன அர்த்தம்? என் மகனே இப்படி கூட கண்ணு டொக், எங்கள் ராஜாத்தி இப்படி செய்யாதப்பா டொக், அப்படி அடித்தார், இப்படி அடித்தால் அவன் சாகவா போகிறான். இவன் வசனத்துப்படி பெரும்பை கையாளுகிறானாம். அதை இவன் மனுஷி அன்பினாலே மெல்ல மெல்ல இப்படி தொட்டு கொடுக்கிறானாம். பெரும்பை அவன் கண்டித்தால் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது அந்த நீதிமொழி புத்தகத்தில். உன் பிள்ளையை பிறந்தவன் அடித்தால் அவன் சாகான். அப்புறம் என்னவென்ற அர்த்தம்? செத்து விடுவானோ என்று எண்ணுவதை போல் அடித்திருப்பான்.
ரத்தம் வரும்படி அடித்திருக்க மாட்டான். அடிக்கிற அடியில் அவன் ஐயோ அம்மா அப்பா சித்து போட்டனே உருளுவான். அதெல்லாம் சாக மாட்டேன். இந்த வட்டி நான் அடித்து அவனை தூக்கி நிறுத்தின பிறகு திரும்பியும் அந்த பங்கு என்ன செய்திருக்க மாட்டான், செய்திருக்க மாட்டான். அது பழைய ஏற்பாட்டிலே பிரம்பை அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக கண்டிக்க வேண்டும் என்ற ஒரு செயல். புதிய ஏற்பாட்டிலே கடினமான ஒரு செயல் என்னவென்று தெரியுமா? பிரம்பை விட்டது. போதக சிக்ஷை. என்ன சிக்ஷை? போதக சிக்ஷை. உங்கள் பிள்ளைகளை போதகத்திலேயே சிக்ஷித்திருக்க வேண்டும். வசனத்தை எடுத்து காட்டியிருக்க வேண்டும். ஏன் உன்னை செய்த பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வர சொல்கிறது. இப்படின்னு தொடர்ந்து போனால் இந்த பாதையிலே சென்றால் அழிவு உண்டாகிவிடும். வசனத்தை கேட்டாயா என்று சொல்லியிருக்க வேண்டும். போதக சிக்ஷையை செய்திருக்கக்கூடாது. திஸ் இஸ் வெரி ராங், தவறு என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். என் மகனே பரவாயில்லை, இட்ஸ் ஓகே, போ என்று சொல்லியிருந்திருக்கக்கூடாது. அவனுடைய அன்பை, போலியான அன்பை வாங்கலாம் என்று எண்ணி சொல்லியிருந்திருக்கக்கூடாது. அது மனைவியே இருந்தாலும் கூட திஸ் இஸ் வெரி ராங், தவறு என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். அது போதக சிக்ஷை. தேவன் என்னுடைய வார்த்தையை கேட்க முடியாதவர்களுக்கு நீங்கள் கணவனாக இருக்கிற, தலைவனாக இருக்கிற நீங்கள் சொல்லக்கூடும், தகப்பனாக இருக்கிற நீங்கள் சொல்லக்கூடும், தாய் சொல்லக்கூடும். போதக சிக்ஷை சொல்ல மறுத்துவிட்டு சிலர் சொல்லியிருக்கிறார்கள், எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டான், அதனால் போட்டும் விட்டுட்டேன் என்று சொல்வார்கள். நன்மை செய்வதற்கு சோர்ந்து போதன்னு எழுதியிருக்கிறவர்கள் விட்டு விட்டாரலாம். பிள்ளை நரக குழிக்கு போவதற்கு விட்டு விட்டாரலாம். இதை நம்பியா உங்களுக்கு பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்த? பிள்ளைகளை போதக சிக்ஷை வளர்த்திருந்திருக்க வேண்டும் அல்லவோ? ஆகவே அதுபோன்று போதக சிக்ஷை எல்லாம் கடிந்து பேசுகின்ற ஒரு சிக்ஷை எல்லாம் கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கிறேன் நிலைநிற்கிறார்கள். எனக்கு தெரியும் இவர்கள் போதக சிக்ஷையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியும். கொஞ்சம் பேர் தான், வெகு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். 3 அல்ல 4, ஐ டோன்ட் நோ, 5 கூட இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஆனால் சின்ன ஒரு கரெக்ஷனை கூட அநேகர் மனம் புண்பட்டு போயிட்டார்கள். அவளுக்கு 2 முறை அதே போல் கரெக்ஷன் பண்ணி விட்டால் நீங்கள் டவுட்டு தான், அவர்கள் என்ன ஆவார்களோ என்று யோசிக்க வேண்டியது தான். ஆனால் கரெக்ஷன் பண்ணாமல் இருக்கலாமோ? அப்படி கரெக்ஷன் பண்ணாமல் இருப்பது என்ன அவர் சொல்லுவார்? இருமா புல்லு மூப்பனை என்று அவர் குருந்திய சபைக்கு சொல்லுவார். உன் மத்தியிலே ஒரு துன்மார்க்கன் இருக்கிறான், அவனை நீ என்ன செய்வதில்லை, உன்னுடைய இருமாப்பின் நிமித்தம் அவனை நீ திருத்தவில்லை என்று அவர் கேட்பார். 2வது திருத்தல் அவசியமோ? எஸ், வி ஹேவ் டு டூ தேன். செய்யும்போது ஒரு பயம் உண்டாயிருது. இந்த முறை என்ன ஆகுமோ, மனம் புண்பட்டு பின்னால் போய்விடுவார்களோ, சோர்ந்து போவார்களோ, அல்லது சபையை விட்டு நின்று விடுவார்களோ என்றெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மக்களை நம்ம இருந்து விடலாமா? நோ, வி மஸ்ட் கோ டு காட். தேவனிடத்திலே சென்றவன் அவனுடைய பாவம் அற கழுவுவார், முற்றிலும் சுத்திகரிப்பார். அடுத்தங்கே என்ன எழுதியிருக்கிறது? நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீ நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். நீ சொல்லும் ஆண்டவரே, முற்றிலும் மறக என்னை கழுவிவிட்டான், பரிசுத்தம் எனக்கு உண்டாகிவிடும் என்றவன் நிற்பான். பின்பவன் சொல்வான், என் உள்ளத்தில், 6ஆம் வசனத்தில், என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, வெளி தோட்டத்தில் அல்ல, வெளி உலகெல்லாம் சரி செய்து விட்டு வந்தேன் என்பதற்காக அல்ல, உள்ளத்திலே விரும்புகிறீர். ஆகவே என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய துர்க்குணத்தை எனக்கு காண்பித்தேன். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அந்த கரணத்தில் இன்வர்ட் பார்ட்ஸ் உள்ளத்தில் உண்மையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டால் அந்த கரணத்தில் ஞானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், ஞானத்தை உள்ளத்தில் தருவார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை உண்டாக்கும். யூல் க்ரோ இன் விஸ்டம். ஞானத்தில் வளர்வீர்கள் சகோதர சகோதரிகளே. கர்த்தரிடத்தில் சென்று 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 தன்னை கழுவிக்கொண்டு வாழ்ந்தவன் யார் என்று தெரியுமா? ஞானியாய் மாறுவான். நீங்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் சரிதான், பேதுருவை போல் கல்வி அறிவு இல்லாதவனாக இருந்தாலும் சரிதான், யாராக மாறிவிடுவீர்கள்? யூ வில் பி எ வைஸ் மேன். ஞானிகளாய் மாறுவீர்கள். கிரேக்க சாஸ்திரத்தை படித்தவர்கள் அல்ல, கத்திரத்திலே சென்று சென்று உள்ளான அந்த உண்மையை, இது இன்வர்ட் பார்ட்ஸ், அந்தரங்கத்தை கழுவி கொண்டு அவர்கள் ஞானத்தில் வளர்வார்கள். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஞானம் இது பாவம், இப்படி செய்த அந்த வழியிலே போனால் துன்மார்க்கம் விளையும், இந்த வழியிலே சென்றால் ஜீவியம் கெட்டுவிடும், இந்த வழியிலே போனால் நான் கற்பை இழந்து விடுவேன், இந்த வழியிலே நான் செல்வேன் என்று சொன்னால் நான் பாவம் செய்து விடுவேன். அல்லேலூயா. க்ரோ இன் விஸ்டம். ஞானம் அடைவீர்கள். நீதிமொழிகள் எழுதுவீர்கள். உங்கள் வாயில் வருகின்ற உங்கள் பிள்ளையிடத்தில் பேசுவது நீதிமொழிகளாக இருக்கும். நீ வெளியே சம்பாதிப்பது நீதிமொழிகளாக இருக்கும். ஞானம் அந்த பரிசுத்த உள்ளான இந்த துர்க்குணத்தை சுத்திகரிக்கும் பொழுது வில் பிகம் வைஸ். இயேசு எப்பொழுது
ஞானத்தில் வளர்ந்தார் தெரியுமா? சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவர் ஞானத்தில் வளர்ந்தார். பெற்றோர்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்களையா, அப்படிப்பட்ட தெய்வ பக்தியே பிரதானமாக கொண்ட பெற்றோர்கள். என் பிள்ளையை டாக்டர் ஆக்க வேண்டும், இன்ஜினியர் ஆக்க வேண்டும் என்று யோசித்தவர்கள் அல்ல. நாளை நடப்பதே என்னதென்று தெரியாது, கத்தர் வந்தாலும் வந்து விடுவார், முடிந்த அளவுக்கு பிள்ளைகளை கத்தருக்கென்று நல்ல படிக்க வைப்போம் என்று அவர் எண்ணுவது என்பது வேறு. வெறிபிடித்து கொண்டவர்களாய் வாழவில்லை. யோசேப்பு மரியாளும், என் மகன் ஞானத்தில் வளர்கிறானா, கிருபையில் வளர்கிறானா, அவன் தெய்வ தயவிலே வளர்கிறானா, அதைத்தான் பார்த்தார்கள். அதுபோன்ற ஒரு ஞானம் நீங்கள் உள்ளத்திலே உண்மையை நீங்கள் நாடி வரும்பொழுது, அவரிடத்தில் வரும்பொழுது ஞானம் பெருகும் என்று சொன்னார். நீர் என்னை ஈசோப்பினால் என்னை சுத்திரியும். அந்த நாட்களில் ஈசோப் என்று சொல்வது அவ்வளவு பவர்ஃபுல்லாய் ஒரு ஆசிட் பவர் உள்ள ஒரு சுத்திரிக்கக்கூடிய ஒரு தண்டு. அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கல்வியேலும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஒரு கரைபிடித்த ஒரு பாத்திரத்தை விம் சோப்பை போட்டு அந்த வாங்கி கொடுத்து கழுவினாலும் போவதில்லை. நான் என்ன சொல்கிறேன்? இன்னொரு முறை தேயுங்கள் என்று சொல்கிறேன். இன்னொரு முறை தேய்த்து கொஞ்சம் போயிருக்கிறது, இன்னொரு முறை தேய்கள், இன்னொரு முறை தேயுங்கள். சில கோப்பைகள், பாத்ரூம் கோப்பைகளை 2-3 தடவை நீங்கள் ஹார்பிக் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட்டால் 3ஆவது முறை பளிச்சென்று மாறிவிடும். ஆகவே அவன் என்ன கேட்கிறான் என்று பாருங்கள். என்ன சொன்னான்? என்னை கழுவும். எப்படி கழுவ வேண்டும்? உறைந்த மலையிலும் வெண்மையான அந்த பனிக்கட்டியை போல் என்னை கழுவும் என்று கேட்பான். அப்படி அவன் விரும்புவான், கேட்பான். சுத்திகரியும் என்று கேட்பான். நான் கேடான இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய கரைபடிந்தவன் தான், திரும்ப திரும்ப என்னை சுத்திகரியும், என்னை வெண்மையை மாற்றிவிடும் என்று கேட்பான். ஐயா, சும்மா கழுவிவிட்டு நானும் கழுவிவிட்டேன் வரமாட்டான். அப்படி சமூகத்தில் நின்று முற்றிலும் தன்னை கழுவுவான். அப்படி அவன் கழுவுவான். பின்பு அவன் சொல்லுவான், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். நான் ஆண்டோடு சொல்லிவிட்டேன், சந்தோஷம் என்று அவனாக எண்ணிக்கொண்டு போவதல்ல, நீர் உம்முடைய சந்தோஷத்தையும் உம்முடைய மகிழ்ச்சியையும் எனக்கு தாரும் என்று கேட்பான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி இயலும். என் பாவங்களை நீர் பார்த்தால் அழுக்காக இருக்கும், அது பார்க்காமலே என்ன செய்தலும் உன் முகத்தை கொஞ்சம் மறைத்து வைத்து கொண்டே என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியலும். கொடிய பாவம் ஐயா, கர்த்தாவே, கொடிய பாவம், உடைய பார்வைக்கு உகந்தது இல்லாத பாவம். இப்படி பிழை செய்து விட்டேனே, இப்படி ஒரு கோபடைந்து விட்டேனே, இப்படி ஆத்திரம் வந்து விட்டேன், பணத்தை நெசித்து விட்டேனே, பக்கத்தில் உள்ள இடத்துல கிறிஸ்துவனுடைய மகிமையை காட்டுவதற்கு பல விரோதத்தை காட்டி விட்டேனே, என்னெல்லாம் உள்ள பாவம், எத்தனை காரியங்கள். அதையெல்லாம் ஆண்டவரே தயவாய் உன் முகத்தை மறைத்து கொண்டே என்ன செய்துவிடும், என் பாவத்தை பார்க்காமலே உன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டே என் அக்கிரமையிலெல்லாம் நீக்கியதும். அப்படி அவன் உணர்வு கொண்டு இருக்கிறான். இது என்ன பெரிய பாவம் ஆண்டவரே, சும்மா ஒரு 2 கொஞ்சம் இச்சித்தேன் மொகித்தேன், அவ்வளோதான். பஸ்ஸில் போகும்போது கொஞ்சம் இச்சித்தேன், கொஞ்சம் பாத்ரூம் அங்கே நான் மார்க்கெட்டு போகும்போது கொஞ்சம் இச்சித்தேன், வெளியிட ஸ்தலத்தில் கொஞ்சம் இச்சித்தேன், இதெல்லாம் கொஞ்சம் கழுவிடும் என்று கேட்டுவிட்டா வந்தான். என் பாவம் கொடிதையா, பார்க்காதரும், பார்த்தால் நீ என்னை மன்னிக்க மாட்டீர், பார்க்காமலே என்ன செய்தலும் அதையெல்லாம் என்ன செய்துவிடும், என் பாவத்தை பாராதபடி முகத்தை மறைத்து கொண்டே என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியலும் முற்றிலும் போக்கியலும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். அந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியாக இருக்க வேண்டும். என் உள்ளத்திலே புதுப்பித்து வைத்திருந்தும் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், நிலைத்து நிற்க வேண்டும். திரும்ப திரும்ப போயிடக்கூடாது. நான் கக்கினேன், என்னை எல்லாம் கிளீன் பண்ணி விட்டேன், நீ மீண்டும் வந்து நக்காதபடி என்னை செய்தலும். நான் கழுவப்பட்டேன், பன்றியை போல் நான் மீண்டும் வந்து சேற்றிலே விழுந்து விடக்கூடாது. எனக்கு என்ன ஆவி வேண்டும்? சுத்த இருதயத்தை தந்தபடினால் அந்த சுத்த இருதயம் நிலைவரப்பட வேண்டும், ஸ்டெட்ஃபாஸ்டாக இருக்க வேண்டும். அந்த சுத்த இருதயம் வம்பாய் நான் சகதியிலே போட்டு வரக்கூடாது என்று அவன் கேட்பான். ஹல்லேலூயா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. என் ஆவி என்ன பிரதர் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு வாசகத்தை ஒரு மனிதனும் என்னிடத்து கேட்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் சந்தோஷம் உள்ளே இருக்கிறது, தட்ஸ் ஓகே. எனக்கு என்ன வேண்டும்? கண்ணீர் வடிப்பதும் மார்பிளே அடித்து நான் மன்னிப்பு கேட்பதும் கர்த்தருடைய சமூகம்தான். மனுஷத்தில் வரும்பொழுது எப்படி வருகிறேன்? அவர் எனக்கு சந்தோஷத்தை தருகிறபடினால் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஆவியை தருகிறார். டல்னஸ், பேட் மூட்,
ரொம்ப சோர்ந்து இருப்பது, வேண்ட எண்ணுவது, நாளை குறித்து யோசித்து கொண்டிருப்பது, நேற்று நடந்ததை குறித்து யோசித்து கொண்டே அப்படியே வேண்ட அப்படியே கிடப்பது. என்னவா வேண்டும் ஒரு கிறிஸ்தவனுக்கு? என்ன வேண்டும் சிஸ்டர்ஸ்? யூ மஸ்ட் பி லைக் தேன். எப்பொழுதும் இருக்க வேண்டும். என்ன வேலை செய்தாலும், என்ன நேரமாக போனாலும், பசியோடு கூட செய்து கொண்டிருந்தாலும் என்ன இருக்க வேண்டும்? நீ உபவாசமே நீங்கள் அறையில் போய் இருந்தாலும் வெளியே வரும்பொழுது எப்படி வர வேண்டும்? இல்லை, எண்ணெய் வைத்து கொண்டு வர வேண்டும். வசனத்தை சொல்லுங்கள். உபவாசம் இருந்து விட்டு வெளியே வரும்போது எப்படி வர வேண்டும்? பரட்டை தலையாய் பல் விளக்காமல், என்ன இப்படி இருக்கிற உபவாசம் இருக்கிற வாடலோடு வராதுங்கள், இப்படி வர வேண்டும். தலையில் எண்ணெய் பூசி வாயா. கர்த்தருடைய நாமத்தை சொல்கிறவனே வெளியே வரும்பொழுது இப்படியா வருவது என்று கேட்பார். நான் தூங்கி எழுந்திரிச்சவுடன் நான் வாசலை திறப்பதில்லை. தூங்கி எழுந்திரிச்சவுடன் யாராவது காலியும் இல்லாமல் அமுக்கினுடன் உடனே நான் தலையை நான் சீவிட்டு தான் வருகிறேன். என் மனைவி கேட்பார், இந்த நேரத்தில் போய் தலை சீவுவதா என்று கேட்பார்கள். அவர்கள் தலை சீவுவதாக குளித்து விட்டு தான் தலை சீவ வேண்டும் என்று எண்ணுவார்கள். நான் எண்ணுவதெல்லாம், நான் கர்த்தருடைய தாசன் அல்லவோ, கர்த்தருடைய பிள்ளை அல்லவோ, நான் இப்படி திடீர்னு கதவு தந்தால் பை வந்தது போல் முடி அங்கே இங்கே சிரிப்பி கொண்டு நிற்பது. ஐ வாண்ட் கோமை, நான் தலையை செய்விட்டு தான் நிற்க விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? ஐ வாண்ட் ஆல் த டைம்ஸ், எப்பொழுதுமே உற்சாகமுள்ள ஆவி, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அந்த உறுதியுள்ள அந்த ஆவி, சந்தோஷம் உங்களோட நிற்க விரும்புகிறேனே அல்லாமல் சுகமாக இல்லை. அழுகிறவுடனே அழுகிறேன், தட்ஸ் ஓகே. ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்து சோகத்திலேயே மூழ்கி இருப்பதில்லை. ஹல்லேலூயா. யார் இவர்கள்? கர்த்தரை அறிந்தவர்கள். கோ டு காட், தேவனிடத்தில் போங்கள், மனுஷனிடத்தில் போகாதீர்கள். காலவட்டத்திலே சபையினுடைய காரியம் தடம் புரண்டு ஒரு மனுஷனை பிரியப்படுத்தினால் போதுமோ என்ற நிலை போகிறதே. கொடுமை 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 அல்லவோ. காலமெல்லாம் வாழ்ந்த ஒரு பக்தியுள்ள ஒரு சபையை கூட மிதித்துவிட்டு போகக்கூடிய நிலைக்கு மனுஷனை பிரியப்படுத்துகிற இடத்திற்கு வரலாமோ? கொடுமை அல்லவோ. அது போன்ற காரியத்தை கர்த்தரையே அகற்றினார் என்று இருந்தால் நலமானது தான். மனம் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று இருந்தாலுமே கூட அநேகர் லீவ் பிஃபோர் மென், மனுஷருக்கு முன்பாக மாறுகிறார்கள். அந்த யூதாஸ் காரியத்தை போல் மூப்பர் இடத்திலே சென்றார்கள், பிரதான ஆசாரியன் இடத்திலே போய் நின்றார்கள், ஒப்புரவாக பார்த்தார்கள். முடியுமா? மனுஷனத்தில் ஒப்புரவானால் நாண்டு கொண்டு சாக வேண்டியதுதான். உனக்காகத்தானே நீ ஒப்புரவாகி கொண்டாய், உனக்காகத்தானே இதை செய்து பார்க்கிறாய். யூ வில் டை, யூ ஒன்ட் ஸ்டாண்ட். நிலை நிற்கையில் கர்த்தரிடத்தில் அல்லவோ திரும்பி இருக்க வேண்டும். கர்த்தரை நாடாத ஜனமாய் இருந்துவிடக்கூடாது. நம்முடைய புதிய உடன்படிக்கையினுடைய மையப்பகுதி என்ன? நோ காட், தேவனை அறிந்து வாழுங்கள். இதை மீறி நாம் போய்விடக்கூடாது.